எந்நாளுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருத்துவடியன் எழுகனின்றி மயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் மூழ்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி விருவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனையே எங்கள் பிரானே காண கண் அடியேன் பெற்றவாரே. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்த்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. சிற்றம்பலம் பெரியவர்களே, சென்ற வகுப்புல காஞ்சி புராணத்தினுடைய திருநகரப் படலம் அதனுடைய முடிவுக்கு வந்திருந்தோம். அதுல பெருமானுடைய திருக்கோயில், ஏகாம்பர பெருமானுடைய கோயில், அந்த கோயிலுக்குள்ள அன்றாடம் காலையிலே புரிகின்ற உருத்திர வேள்வி, அதற்கான வேள்வி சாலை, அந்த ஓம குண்டம், அது திருமாலை போன்று இருக்கின்றது. தன்னுடைய இதய தாமரையிலே எழுந்தருள் இருக்கின்ற கூத்த பெருமானுடைய தகர வித்தையாகின்ற தியானத்தை புரிகின்ற திருமாலை போல அந்த ஓமகுண்டம் அமைந்திருக்கின்றது என்ற வரையிலும் பார்த்திருக்கிறோம். அடுத்தது கோயிலுக்குள் சென்றால் திரு ஏகம்பநாத பெருமானை தரிசிக்கின்றோம். அந்த பெருமான் எவ்வாறு இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. ஏகாம்பரேஸ்வர பெருமான் ஒற்றை மாமரத்தின் நிழலிலே இருக்கின்றார். அதாவது பழங்காலத்துல எல்லா மூலத்தான பெருமானுமே தலவிருட்சத்தின் கீழ்தான் இருந்தார்கள். பின்னால் திருப்பணி செய்யும் பொழுது தலவிருட்சம் வேறிடத்திலும் பெருமான் வேறிடத்திலுமாக மாறி போய்விட்டது பல ஊர்களிலும். இதற்கு விதிவிலக்காக இன்றைக்கும் திரு ஆனைக்காவில் மட்டும் பெருமான் அந்த தலவிருட்சத்தின் நிழலிலேயே இருக்கின்றார். அவ்வாறு அவரை மாற்ற முடியாது செய்துவிட்டார் கோச்சங்கட் சோழர். அந்த திருப்பணியை சிறப்பாக சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். ஆனைக்காவில் தாம் முன்னம் அருள் பெற்ற அதனை அறிந்து அங்கு மானை தரித்த திருக்கரத்தார் மகிழும் கோயில் செய்கின்றார் ஞானச்சார்வாம் வெண்ணாவல் உடனே கூட. அதாவது ஞானச்சார்வாகின்ற, அதாவது அறிவுக்கு பற்றாகின்ற வெண்ணாவல் மரம். அறிவுக்கு பற்று என்பது தவம், தவ வடிவம் கொண்டிருப்பது வெண்ணாவல் மரம். அந்த வெண்ணாவல் மரத்தினுடைய நிழலிலேயே பெருமான் இன்றும் இருக்கின்றார். ஆகவே அந்த மரத்தை கருவறிந்து விளக்க முடியாத வண்ணம் திருப்பணி செய்யப்பட்டிருக்கின்றது சிறப்பாக. ஞானச்சார்வாம் வெண்ணாவல் உடனே கூட நலஞ்சிறக்க பாணர்களத்து தம்பெருமான் அமரும் கோயில் பணி சமைத்தார் என்று கோச்சங்கட் சோழ நாயனார் புராணத்துல சேக்கிழார் பெருமான் நமக்கு அறிவிக்கின்றார். இவ்வாறு சேக்கிழார் பெருமான் அறிவிப்பதனாலேயே சேக்கிழார் காலத்திலேயே ஏனைய கோயில்கள் பலவற்றிலும் விலக்காக இருக்கின்ற கோயில்கள் ஒன்றிரண்டு இருக்கலாம், அடியனுக்கு தெரியாது. ஆனால் அநேகமான பல கோயில்களிலும் புராண காலத்திலே தலவிருட்சத்தின் கீழே இருந்த பெருமான் விருட்சம் தொலைவிலும் தான் தொலைவிலுமாக திருப்பணியினாலே இடம்பெயர்ந்து விட்டார் என்று அறிகின்றோம். திருப்பெருந்துறையில் கூட திருப்பெருந்துறை குருந்த மரத்தடியில தான் குருநாதர் காட்சி கொடுத்தார் நம்முடைய குருநாதருக்கு. ஆனா இன்றைக்கு அந்த குருந்த மரம் தொலைவிலே 3வது பிராகாரத்திலே இருக்கின்றது. அதுபோல கச்சி ஏகம்பத்திலும் மாமரம் என்பது கருவறையில் இல்லாமல் தொலைவில் இருக்கின்றது. ஆனால் புராணம் அவ்வாறு கூறாது. புராணம் எவ்வாறு கூறும்? புராணம் என்பது அந்த ஒற்றை மாமரத்தினுடைய நிழலில் தான் பெருமான் இருக்கின்றான். ஏன்னா அந்த பெருமானைத்தான் அம்மையார் கண்டு பூசிக்கின்றார்.
பெரிய புராணப்படி, திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணப்படி கைலையிலிருந்து வந்த அம்மையார் பெருமான் கூறியிருக்கின்றார், காஞ்சியிலே ஏனைய மாமரங்கள் எல்லாம் தோப்பாக இருக்கும் பொழுது ஒரே ஒரு மாமரம் மட்டும் தனியாக இருக்கும். அந்த மாமரத்தினுடைய மூலத்திலே, வேரிலே நம்முடைய லிங்கம் இருக்கும், அதனை நீ பூசிப்பாயாக என்று பெருமான் கட்டளையிட்டபடி அம்மையார் தேடுகின்றார். காஞ்சிபுரத்துல தேட தேட அந்த தனியாக ஒரு மாமரம் அவர் கண்ணில் படவே இல்லை என்பதனால் என்ன செய்தார், தவத்தினால் பெருமானை காண வேண்டும் என்று ஒற்றை காலில் இருந்து கண்களை மூடிக்கொண்டு தன்னுடைய 2 கரங்களையும் தலைக்கு மேல் கூப்பிக்கொண்டு ஓங்கிவிக்கும் சீரோன் கடல் என்று சொல்லப்பட்ட வண்ணம் தன்னுடைய 2 கரங்களையும் தலை மீது கூப்பிக்கொண்டு 5 எழுத்தை ஓதி வருகின்றார். அவ்வாறு அவர் தவம் நீண்ட நேரம் செய்வதற்கு பெருமான் விடுவாரா? அவர் சிறிது நேரம் அவ்வாறு 5 எழுத்தை ஓதிய உடனேயே அவர் கண் எதிரிலேயே அந்த ஒற்றை மாமரமானது காணப்படுகின்றது. அந்த மாமரத்தினுடைய வேரிலே பெருமானுடைய லிங்கமூர்த்தம் காணப்படுகின்றது. பெருமானுக்கு ஏகாம்பரேஸ்வரர் என்ற வடமொழியில பெயர். ஆம்ரம் என்றால் மா, ஏக ஆம்ரம் என்றால் ஒற்றை மா. அந்த ஒற்றை மாமரத்தின் நிழலிலே தோன்றிய லிங்கம் என்பதனால்தான் அவருக்கு ஏகாம்பரேஸ்வரர், தமிழிலே ஏகம்பர் என்று மருவி வழங்குகின்றது. இப்பொழுது நமக்கு புராணம் எவ்வாறு காட்டுகின்றது அப்படின்னு கேட்டா, ஒற்றை மாமரம் பெருமானுக்கு ஒரு குடை போல இருக்கின்றது. குடை என்றால் அந்த குடையை பிடிப்பவர்கள் அந்த குடையினுடைய காம்பை கொண்டுதான் குடையை பிடிப்பார்கள். இந்த குடைக்கு எது காம்புன்னு கேட்டா, இந்த மாமரத்தினுடைய ட்ரங்க், அடிமரம், கோடரை என்று சொல்வார்கள், அது காம்பாகவும் மரம் குடை போல இருக்கின்றது. மரம் தன்னுடைய பறந்து இருக்கின்ற நெருங்கிய கிளைகளினாலே அது ஒரு குடை போல காணப்படுகின்றது. ஒரு குடையை விரிச்சு பிடிச்சா உள்பக்கம் எப்படி இருக்கும், ஏகப்பட்ட கம்பி போயிருக்கும். அந்த கம்பி போல கிளைகள் இருக்கின்றன. கம்பியை சுற்றிலும் நம்முடைய நாம் பயன்படுத்துகின்ற குடையிலே துணி போயிருக்கும். இங்கு அந்த மரத்தினுடைய இலைகள் நெருங்க வேய்ந்தாற் போல காணப்படுகின்றன என்பதனால ஒரு குடை நிழலிலே பெருமான் இருக்கின்றான். மாமரமாகின்ற குடை நிழலிலே பெருமான் இருக்கின்றார். குடை நிழலிலே இருந்து யார் ஆணை செலுத்துவார்கள்? நாட்டை ஆள்கின்ற மன்னன் ஆணை செலுத்துவான். ஆனால் எல்லா அண்டங்களையும் ஒன்றாக ஆள்கின்ற மாமன்னர் இவர். ஒவ்வொரு மன்னனும் தன்னுடைய நாட்டிலே இருக்கின்ற பிரஜைகள் மக்களுக்காக ஆட்சி செலுத்துவான். ஆட்சி செலுத்தும் பொழுது நிகிரக அனுகிரகங்கள் புரிவான், அருளும் செய்வான், அடக்கவும் செய்வான், இவ்வாறு செய்வான். ஆனால் பெருமானோ உலக அனைத்தையும் இந்த ஒற்றை மாமர நிழலில் இருந்து ஆட்சி செலுத்துகின்றார். எல்லா உயிர்களுக்கும் ஐந்தொழில் புரிகின்றார், சதாசிவ மூர்த்தியாக இருந்து கொண்டு செய்கின்றார் என்று அந்த கருத்தினை இந்த பாடலிலே 120வது பாடல் திருநகர படலத்துல நமக்கு ஆசிரியர் காட்டுகின்றார். மாதவ சிவஞான முனிவருடைய பாடல். கோழரை காம்பா ஆகை வட்டம் மேல் குடையா பொற்பின் வாழிய ஒரு மா மீது வள நிழல் கவிப்ப ஆங்கண் ஊழ்முறை உயிரற்கெல்லாம் ஐந்தொழில் ஓம்பி எம்மான் ஆழ் புனல் உலகம் ஏத்த அரசு வீற்றிருக்கும் மன்னோ. கோழரை என்ற அடிமரம் அந்த மரத்தினுடைய காம்பு போல இருக்கின்றது. மரத்தினுடைய சாகை என்றால் கிளை. எல்லா கிளைகளும் வட்டமான கம்பி வேயப்பட்ட குடை போல அந்த சாகைகள், கிளைகள் தங்களுடைய நெருங்கிய இலையினுடைய நிழலினாலே குடை நிழல் கவிக்கின்றது அந்த மரம். இது பெருமானுடைய திருமுடி மீது அந்த குடையினுடைய நிழலை பரப்புகின்றது இந்த மாமரம். அந்த மரத்தின் கீழே பெருமான், ஊழ்முறை என்றால் அவரவர் வினைப்படி என்பது பொருள், நியதி. நீங்கள் செய்த நல்லதுக்கு உங்களுக்கு நல்ல பயனும், செய்த தீயதற்கு எனக்கு தீய பயனையும் பெருமான் தருவார், மாற்றி கொடுத்து விட மாட்டார். அதாவது பேங்க்ல ஒருத்தர் அக்கௌண்ட்ல போட வேண்டிய
கிரெடிட்டை இன்னொரு அத்தனை அக்கௌண்ட்ல போட்டுட்டு அப்புறம் சாரின்னு சொல்லி அதை என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. இதே மாதிரி மிஸ்டேக் எல்லாம் கடவுள் பண்ணுவாரான்னு கேட்டா பண்ண மாட்டார். அவர் பர்ஃபெக்ட் பீயிங் என்பதனால அவருடைய ஆட்சியில ஒரு சிறு தவறு கூட அணுவளவிற்கு கூட நிகழாது. சொல்றாரு ஊழ்முறை என்று சொன்னார். தவறு இல்லாமல் என்பது பொருள். முறைப்படி, படிமுறையாக உயிருக்கு எல்லாம் என்பதனால எந்த உயிருக்கும் அவர் படியளக்காது இருப்பதில்லை. நல்வினை தீவினை பயனை பெருமான் எந்த உயிருக்கும் ஊட்டாதில்லை, எல்லா உயிர்களுக்கும் ஊட்டியே தீர்கின்றார். அதாவது அவருடைய அருட்குடை நிழலுக்கு வெளியிலே உயிர்கள் இல்லை. எல்லா உயிர்களும் அவருடைய அந்த ஒற்றை மாமரமாகின்ற திருவருள் குடை, அந்த குடை நிழலுக்குள்ளேயே எல்லா உயிர்களும் அடக்கி விடுகின்றன என்பது பொருள். அந்த உயிர்களுக்கு பெருமான் என்ன செய்கின்றான் என்றால், ஒவ்வொரு உயிருக்குமே ஐந்தொழில் செய்கின்றான். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற ஐந்தொழிலையும் ஒவ்வொரு உயிர்களுக்கு செய்கின்றான். உயிர்கள் பொருட்டு செய்கின்றான் என்பது பொருள். இதுல முத்தொழிலாகின்ற படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் ஆகிய மூன்றும் பாசப்பிரபஞ்சத்தின்கண் நிகழும், அச்சேதன பிரபஞ்சத்தின்கண் நிகழும். மறைத்தலும் அருளலும் சேதன பிரபஞ்சமாகின்ற உயிரின்கண் நிகழும். இருந்தாலும் ஐந்தொழிலும் உயிர்களுக்காகத்தான் செய்யப்படுகின்றன. பாசத்திற்காக எந்த தொழிலும் செய்ய வேண்டிய தேவையில்லை என்பதனால உயிரின் தேவைக்காகவே ஐந்தொழில் செய்யப்படும். ஆனால் அதிலே முத்தொழில் என்பது பாசத்தின் கண் செய்யப்படும். மறைத்தலும் அருளுமாகின்ற இரண்டு தொழில்கள் உயிர்களின் கண் செய்யப்படும் என்ற அந்த வேறுபாட்டை அறிய வேண்டும். இவ்வாறு செய்து கொண்டு பெருமான் ஆழமான சமுத்திர ஜலத்தினால் சூழப்பட்டிருக்கின்ற இந்த மண்ணுலகம் ஏத்தும் வண்ணம் அரசு விற்றிருக்கின்றார். மண்ணுலகம் மட்டும்தான் சமுத்திரத்தால் சூழப்பட்டிருக்கின்றதா அப்படின்னா புராணங்கள் அவ்வாறு சொல்லவில்லை. படைக்கப்பட்ட எல்லா உலகங்களையும் சுற்றிலும் அந்தந்த உலகத்தை சுற்றி ஒவ்வொரு சமுத்திரம் இருக்கின்றது என்பதனால படைப்பு அனைத்துமே உரிய சமுத்திர நீரினாலேயே சூழப்பட்டிருக்கின்றன என்பதனால நீரினால் சூழப்பட்டிருக்கின்ற எல்லா படைப்பும் பெருமானுடைய அருளை போற்றி முக்தியை பெறுகின்ற அளவிலே பெருமானானவன் இந்த மண்ணுலகத்திலே, தொண்டை நாட்டிலே, காஞ்சி மாநகரத்திலே அங்கிருக்கின்ற பல கோயில்களுக்கு நடுவிலே ஒற்றை மாமரத்தின் நிழலிலே ஏகம்பு பெருமானாக இருக்கின்றான் என்பது அவருடைய அளவில்லாத பெருமை. ஒரு மனிதனுடைய உடம்பிலே இதயம் இருப்பதை போல அந்த ஏகம்பருடைய திருக்கோயில் அமைந்திருக்கின்றது என்று உணர வேண்டும். அந்த சிறப்பினை அடுத்து 2 பாடல்களிலே சொல்லுவார். பற்பல தேயமெல்லாம் பங்குடை தொண்டை நாடு பற்பல சங்கம் நாப்பன் படர்வலம் புரியாம் அங்கண் பற்பல நகரமெல்லாம் வட்டமா படைத்த காஞ்சி பற்பல வலம்புரிக்குள் சலஞ்சலம் பணிலமாமால். அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல, மண்ணுலகத்துல எத்தனையோ தேசங்கள் இருக்கின்றன, ஆயிரக்கணக்கிலே தேசங்கள் இருக்கின்றன. அந்த தேசங்களுக்கு நடுவிலே இருக்கின்ற தொண்டை நாடு இருக்கின்றது, அது ஆயிரக்கணக்கான இடம்புரி சங்குகளுக்கு நடுவிலே சமுத்திரத்திலே காணப்படுகின்ற வலம்புரி சங்கை போன்றதாகும் அப்படிங்கிறார். அதாவது 1000 இடம்புரி சங்குகள் சூழ நடுவிலே இருப்பது ஒரு வலம்புரி சங்கு. சங்கு என்பது ஒரு பூச்சி. அது எப்படி கடலிலே வாழும்னு கேட்டா, ஒரு வலம்புரி சங்கை சுற்றி 1000 இடம்புரி சங்குகள் இருக்குமா. அதை போல 1000 வலம்புரி சங்குகளுக்கு நடுவிலே ஜலஞ்சலம் என்று சொல்லுகின்ற ஒரு சங்கு இருக்கும். அந்த ஜலஞ்சலம்ங்கிற சங்கு இருக்கின்றது, அந்த சங்கிலே மிக உயர்ந்தது பாஞ்சஜன்யம் என்ற சங்கு. அது இந்த 1000 சலஞ்சங்களுக்கு நடுவிலே இருக்கும் என்று கருத வேண்டும். ஆகவே இந்த சங்குகள் ஒன்றை ஒன்று பார்க்க உயர்ந்தவை என்று பார்க்கின்றோம். இந்த மண்ணிலே இருக்கின்ற தேசங்கள் எல்லாம் இடம்புரி சங்குகளாக கருதப்பட்டால், தொண்டை நாடு என்பது அவற்றுக்கு நடுவிலே இருக்கின்ற வலம்புரி சங்கை போன்றது. சரி, அந்த தொண்டை நாட்டிலும் எத்தனையோ நகரங்கள் இருக்கின்றன. அந்த நகரங்கள்லாம் காஞ்சி மாநகரத்தை சுற்றி வட்டமாக அமைந்திருக்கின்றன. அதை பார்க்கும் பொழுது இந்த வலம்புரி சங்குகளுக்கு நடுவிலே 1000 வலம்புரி சங்குகளுக்கு நடுவிலே இருக்கின்ற சலஞ்சலம் என்ற உயர்ந்த சங்கை போல இருக்கின்றது எது? பணிலம் என்றால் சங்கு. சலஞ்சலம் என்ற சங்கை போல இருக்கின்றது காஞ்சி மாநகரம் என்று பார்க்கின்றோம். காஞ்சி மாநகரத்திலும் சிவாலயங்கள் எண்ணில்லாத சிவாலயங்கள் இருக்கின்றன. 108ன்னு சொல்றாங்க. உண்மையில 300 சிவாலயங்களுக்கு மேலேயே இருக்கின்றன. ஒரு வாரம் ஆகும். தடுக்கி விழுந்தா சிவன் கோயில் தான் காஞ்சிபுரத்துல.
அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற சிவாலயங்கள் அவை எண்ணில்லாத சிவாலயங்கள் என்று கூறுகின்றார் நமக்கு சிவஞான முனிவர். எண்ணி மாடாது. அந்த சிவாலயங்களுக்கு நடுவிலே இருக்கின்ற கச்சி ஏகம்பருடைய அந்த திருக்கோயில் இருக்கின்றது. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, அது இந்த வலம்புரி சங்குகள், இந்த சலஞ்சலம் என்ற சங்குகளுக்கு இடையிலே இருக்கின்ற பாஞ்சஜன்யம் போல் இருக்கின்றது என்று அடுத்த பாட்டுல சொன்னார். 122வது பாட்டுல, அத்திரு காஞ்சி வைப்பின் அலகிலா தலங்கள் தம்முள் பத்தி சேர் மாட கம்பம் பாஞ்சஜன்யமாம். வரிசையான மாடங்களோடு கூடிய கம்பம் என்றால் ஏகம்பநாதருடைய திருக்கோயில். அதற்கு கம்பம் என்று பெயர். கச்சி ஏகம்பம். அந்த கச்சியம்பமாகின்ற கோயில் பாஞ்சஜன்யம் என்ற திருமாலுடைய கையில் இருக்கின்ற சங்கை போல் பிரகாசிக்கின்றது. காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற ஏனைய சிவாலயங்கள் எல்லாம் இந்த பாஞ்சஜன்யத்தினை வட்டமாக சூழ்ந்து விளங்குகின்ற ஜலஞ்சலம் என்ற சங்குகளைப் போல காணப்படுகின்றன என்பது பொருள். சரி, இந்த பாஞ்சஜன்யமாகின்ற உத்தமோத்தமமாகின்ற சங்கு இருக்கின்றதே, அந்த சங்கிற்குள்ளே முத்து பிறக்கும். அந்தந்த சங்கின் தகுதிக்கேற்ப அந்தந்த சங்கிலே முத்து பிறக்கும். அப்பொழுது இடம்புரி சங்கிலே பிறக்கின்ற முத்தை விட வலம்புரி சங்கிலே பிறக்கின்ற முத்துக்கு கௌரவம் அதிகம். அதை விட சலஞ்சலத்திலே பிறக்கின்ற முத்து உயர்ந்தது. அனைத்திலும் உயர்ந்த முத்து என்பது பாஞ்சஜன்யத்திலே பிறக்கின்ற முத்து. இப்பொழுது பாஞ்சஜன்யம் போல் விளங்குகின்ற கச்சி ஏகம்பத்திலே அந்த பாஞ்சஜன்யமாகின்ற சங்கிலே விளைந்த முத்தை போல் காணப்படுபவன் யார் என்று கேட்டால், சுயம்புவாகின்ற விளையாத முத்தாகின்ற ஏகம்பநாத பெருமான், சதாசிவ மூர்த்தமாக இருக்கின்ற அந்த பெருமானுடைய காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீனாக மணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிவலிங்க மூர்த்தம் அது சுயம்பு, அது விளையாதது. ஆனால் அது இந்த கச்சி ஏகம்பத்திலே காணப்படுவது எப்படி இருக்குன்னா, பாஞ்சஜன்யத்திலே விளைந்த முத்தை போல அந்த விளையாத முத்து காணப்படுகின்றது என்று பாடல் கூறுகின்றது. உத்தம சுரிமுகத்துள், சுரிமுகம் என்றாலும் பணிலம் என்றாலும் சங்கு என்பது பொருள். விலை வரம்பு உணரா, இந்த முத்துக்கு என்ன விலைன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. பொதுவாக ஆபரணங்களுக்கு விலை கூறுகின்றவர்கள் இருப்பார்கள், அப்ரைசர்ஸ்னு பேரு. அவங்க நவமணிகளுக்கு விலை கூறுவார்கள், வைரத்திற்கெல்லாம் விலை கூறுவார்கள். ஆனால் அவர்களாலும் விலை கூற முடியாத அளவிற்கு மிக உயர்ந்த ஒரு முத்தோ வைரமோ இருந்தால் அவர்கள் என்ன பண்ணுவார்கள், வாயை பிளப்பார்கள். ஆனால் அவர்கள் கூட கணக்கு போட்டு விலை சொல்லிடலாம். இந்த ஏகம்ப பெருமானாகின்ற இந்த முத்திற்கு யாரால் விலை சொல்ல முடியும்? இது முத்தி அளிக்கின்ற முத்து என்பதனால யாராலும் விலை சொல்லவே முடியாது. விலை வரம்பு உணரா சாதி முத்தமே. சாதி முத்தம் என்றால், சாதி மல்லிகைனா மல்லிகைகளுக்குள்ளே உயர்ந்ததுன்னு அர்த்தம். சாதி வேதியர் என்ற சொல்லினை பயன்படுத்துகின்றார் சேக்கிழார் பெருமான் இயற்பகை நாயனார் புராணத்துல. இயற்பகை நாயனார் புராணத்துல விடலை வேடத்துல ஒரு அந்தனர் வந்தார் நாயனார் வீட்டிற்கு. அவரை சொல்லும் பொழுது சாதி வேதியர் என்று கூறுகின்றார். அதாவது இப்பொழுது பூமியில வேதியராக பிறந்திருப்பவர்கள் முற்பிறவிலும் வேதியராக இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது, மறுபிறவிலும் வேதியராகத்தான் பிறப்பார்கள் என்று உறுதி கிடையாது. அதனால இந்த பிறவியில் அவர்கள் வேதியர்கள். அப்படின்னா வேதியர் என்பது இந்த பிறப்பு ஜன்மாவிற்கு ஒரு விசேடம், அவ்வளவுதான். ஆனால் பெருமான் என்றைக்குமே வேதியன் தான். என்ன காரணம்னா, அவன் வேத பொருளாக வேத விழுப்பொருளாக இருக்கின்றான் என்பதனால அவன் வேதியன் என்பதுல ஐயமே இல்லை. இரவா இரவா பெருமான் இருக்கின்றானே அந்த பெருமான் அவன் எப்பொழுதுமே வேதியன் என்பதனால அவனுடைய வேதியத்தன்மையை கூறுவதற்கு சாதி வேதியன் என்ற சொல்லினை பயன்படுத்துகின்றார். அதை இரண்டு விதமா பொருள் செய்யலாம். வேதியர்களுக்குள் உயர்ந்தவன் என்பது ஒரு பொருள், சாதி மல்லிகை என்பதை போல. இன்னொன்று, அவனுடைய சாதி மாறாது, அவன் எப்பொழுதுமே வேதியன் தான் என்ற ஒரு பொருள். அதே போல இங்கு சாதி முத்து என்று கூறுகின்றார். என்ன காரணம்னா, தன்னை தரிசிப்பவர்களுக்கும் வழிபடுபவர்களுக்கும் முக்தி பெற்றினை தருகின்ற காரணத்தினாலேயே இவன் முத்தன், முத்தாக இருப்பவன் என்பதனால இது முத்துக்களிலே உயர்ந்த முத்து. சாதி முத்தமே ஒரு மாமூலத்து இருந்தருள் முக்கண் மூர்த்தி. ஒப்பற்ற அந்த ஒற்றை மாமரத்தினுடைய வேரிலே தோன்றியிருக்கின்ற முக்கண் மூர்த்தி, மூன்று கண்களை கொண்ட இலிங்க மூர்த்தியாக இருக்கின்ற பெருமான் என்று அந்த ஏகம்ப பெருமானுடைய லிங்கத்தினுடைய பெருமையை சொன்னார். பன்மணி வயிர்கள் கான்று படர் இருள் சீப்ப வட்ட பொன் மதில் சூழ்ந்து நாப்பன் சதாசிவ புத்தேள் வைகும்
தன்மையால் கட்சி மூதூர் தலைமிசை உயிர்கள் செய்த கண்மமோர்ந்தளிப்பான் வந்த கதிர்சை மண்டலமே கதிர்சை மண்டிலமே யாமால். இப்பொழுது இந்த சங்குகள் வலம்புரி சங்குகளால் சூழப்பட்டு சலஞ்சலம் விளங்கும், ஏனைய சங்குகளால் சூழப்பட்டு வலம்புரி விளங்கும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் நமக்கு நம்பியாரூரர் சில இடங்கள்ல சொல்றார். எங்க சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, திருமறைக்காடு பதிகத்தை எடுத்துக்கொள்ளும் போது, பறவை வலம்புரியோடு சலஞ்சலம் கொணர்ந்தெற்றும் மறைக்காடே. சமுத்திரம் என்ன பண்ணுதா, பல வலம்புரி சங்குகளோடு இடையிடையே ஒரு சில சலஞ்சலமாகின்ற உயர்ந்த சங்குகளையும் கரைக்கு கொண்டு வந்து சேர்க்குமா. அப்படிப்பட்டது திருமறைக்காடு என்று சொல்வார். கடல்வாய் வளைவளையோடு சலஞ்சலம் கொணர்ந்தெற்றும் மறைக்காடே. வளைந்த வளையாகின்ற அந்த வலம்புரிகள் அவற்றோடு சலஞ்சலங்களையும் கொண்டு வந்து சமுத்திரம் சேர்க்கும் என்று இன்னொரு முறை கூறுகின்றார். அப்புறம் சங்கங்களும் இலங்கிப்பியும் வலம்புரிகளும் இடறி வங்கங்களும் உயர் கூம்பொடு வணங்கும் மறைக்காடே. சங்கங்கள் என்பதனால இடம்புரி சங்குகள், வலம்புரி சங்குகள், இவற்றோடு கூட இலங்கி இப்பியும் சங்கு போலவே இருக்கும், ஆனால் வேறு விதமான பூச்சி, அந்த பூச்சிக்கு இப்பின்னு பேரு, அந்த பூச்சிகளும் வலம்புரிகளும் என்றால் இவைகள் இந்த ஆயிரக்கணக்கான பூச்சிகளால் சூழப்பட்டிருக்கின்ற வலம்புரிகளாகின்ற உயர்ந்த ஜாதி பூச்சிகளும் அவை இடறி என்று சொன்னால் இந்த வலம்புறத்திலே சமுத்திர கரையிலே காணப்படுவதனால நீராட செல்பவர்கள் இந்த சங்குகளிலே விதித்து கொண்டு செல்கின்றார்கள். அவர்கள் கால் இடரும் வண்ணம் இருக்கின்றது அந்த கடற்கரை. அந்த சமுத்திரத்திலே தொலைவிலே இருக்கின்ற கப்பல்கள், அந்த கப்பல்களும் கரையிலே இருக்கின்ற மறைக்காட்டு பெருமானை வணங்குகின்றனவா. எவ்வாறு வணங்குகின்றன கேட்டா, கப்பல்களுடைய அந்த பாய்மரம் அவையெல்லாம் கூம்பு போல காணப்படும். அவை அப்ப அந்த கப்பல்கள் தங்களுடைய கரங்களை கூப்பி வணங்குவதை போல காணப்படுகின்றன என்று சொன்னார். சங்கங்களும் இலங்கை பியும் வலம்புரிகளும் இடறி வங்கங்களும் உயர் கூம்போடு வணங்கும் மறைக்காடே. வலம்புரிகள் பல, இடையிலே மாப்பிள்ளை போல சலஞ்சலம் இருக்கின்றது. ஆகவே இந்த சலஞ்சலத்திலே மணந்து கொண்டு வலம்புரிகள் அப்படி ஜானவாசம், அதாவது மாப்பிள்ளை பெண் இவர்கள் ஊருக்கு நகர்வலம் செய்வதை போல கடற்கரையிலே உலவுகின்ற சிறப்பு கொண்டது வலம்புரம் என்ற திருப்பதி. அதை பற்றி சொல்லும் பொழுது, மருங்கொடு வலம்புரி சலஞ்சலம் மனம் புணர்ந்து இருங்கடல் அடைகரை இடம் வலம்புறமே. சலஞ்சலமாகின்ற அந்த மாப்பிள்ளை சுற்றிலும் வலம்புரிகளாகின்ற மணப்பெண்களோடு சேர்ந்து மனம் செய்து கொண்டு பெரிய சமுத்திரத்தின் கரையிலே நகர்வலம் செய்கின்ற அழகினை பார்க்கலாம். எங்கு? திருவலம்புரம் என்ற அந்த திருத்தலத்திலே என்று இவ்வாறு நம்பியாதவர் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த சங்குகள் எல்லாம் 1000 சங்குகளுக்கு இடையில் தான் ஒரு சலஞ்சலம் என்ற சங்கு இருக்கும். அந்த சலஞ்சலம் என்ற சங்கு இருக்கின்றதே, அதிலும் பல நூறு சங்குகளுக்கு இடையில் தான் அந்த சலஞ்சலங்களிலேயே உயர்ந்ததாகின்ற பாஞ்சஜன்யம் என்றும் அல்லது விளையும் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட பாஞ்சஜன்யத்தை போல திரு ஏகம்பம் இருக்கின்றது. அந்த பாஞ்சஜன்ய சங்கிலே விளைந்த முத்தை போல விளையாத முத்தாகின்ற ஏகாம்பரேஸ்வர பெருமானுடைய சுயம்பு லிங்கமானது காணப்படுகின்றது என்று நாம் கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த காஞ்சிபுரம் இருக்கின்றது, அது பூமியிலேயே பூமிக்கு வந்துவிட்ட சூரிய மண்டலம் போல பிரகாசிக்கின்றதாம். காஞ்சிபுரத்துல எங்கு பார்த்தாலும் நவமணிகள் ஒளி வீசுகின்றன என்பதனால இரவு நேரத்திலும் இருட்டு என்பதே இல்லை. அப்ப பளபள என்று ஒரு பெரிய சிட்டி போல அது இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒளிமயமான காஞ்சிபுரம், காசியை பற்றி சொல்லும் பொழுது ஒளிமயமான ஊர் என்று சொல்வார்கள். காசி என்ற சொல்லுக்கே அதுதான் பொருள். காசம் என்றால் ஒளி, ஒளியை கொண்டது காசி. திருமாலானவர் ஆகாயபாரமா போய்கொண்டிருக்கும் பொழுது பூமியில ஓரிடம் மிகவும் ஒளி மிகுந்தா இருந்துதான். அந்த ஒளியினால் கவரப்பட்டு அவர் பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்த பொழுது அது புண்ணிய தலம் என்று உணர்ந்தார். அங்கு பெருமானை வழிபட வேண்டும் என்பதற்காக
தன்னுடைய இதயத்திலே தன்னுடைய உயிருக்கு சாட்சியாக இருக்கின்ற அந்த கடவுளை, அந்த சதாசிவ மூர்த்தத்தை மனமணி இலிங்கமாக என்று அப்பர் கூறுகின்றார் இல்லையா? அந்த மனமணி இலிங்கம் என்ற லிங்கமானது ஒவ்வொரு உயிருடைய இதயத்திற்குள்ளும் இருக்கின்றது. அது அவரவர் கட்டை விரல் அளவிற்கு அந்த இலிங்கமானது இருப்பதாக பாவிக்க வேண்டும். பெருமானுடைய இதயத்திலும் சதாசிவ மூர்த்தியானவர் அவருடைய கட்டை விரல் அளவிற்கு லிங்க வடிவத்திலே இருக்கின்றார். காணாத அறிவினுக்கும் உரிவினுக்கும் காரணமாகின்ற அருவுருவ பெருமானாக சதாசிவ மூர்த்தமாக மனமணி இலிங்கமாக அங்கு இருக்கின்றார். அந்த பெருமானை தன்னுடைய உச்சந்தலியிலே இருக்கின்ற பிரம்மரந்திரம் என்ற துவாரத்தின் வழியாக வெளிக்கொணர்ந்து கண்முன்னாலே விஸ்வநாத பெருமானாக ஸ்தாபித்து தன்னுடைய கையிலே இருக்கின்ற சக்கராயுதத்தினாலே, அப்பொழுது கங்கை இன்னும் வரல பூமிக்கு, கங்கை வருவதற்கு முன்பு இருக்கின்ற பழமையான காலம், அந்த காலத்திலே தன்னுடைய சக்கராயுதத்தினாலே பூமியினை பேதித்து ஓட்டை போட்டு அங்கிருந்து ஒரு தீர்த்தத்தை கொண்டு வந்தார் என்பதனால் அதற்கு சக்கர தீர்த்தம் என்று பெயர். அந்த தீர்த்தத்தினாலேயே விஸ்வநாத பெருமானை 3 காலங்களிலும் அபிஷேகம் செய்து உருத்திரத்தினாலே அர்ச்சனை செய்து பூசித்து வந்தார். யாரு? திருமாலானவர் ஆதியிலே விஸ்வநாத பெருமானை இவ்வாறு பூசித்தார் என்று பார்க்கின்றோம். பூசிக்கும் பொழுது இந்த பெருமான் என்ன பண்ணாரா? கிடுகிடு என்று வளர்ந்தாராம். ஒளிமயமாவே வளர்ந்து அவர் 56 மைல் சுற்றளவிற்கு வளர்ந்து விட்டார். அப்பொழுது திருமால், பெருமானே வளர்ந்து கொண்டே இருந்தால் நான் எவ்வாறு உங்களை பூசிப்பது? மீண்டும் பழைய வடிவத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டவுடனே மீண்டும் பழைய வடிவத்திற்கு வந்தார். ஆனால் அவர் எவ்வளவு தூரம் வளர்ந்தாரோ அது முழுவதும் விஸ்வநாத பெருமானுடைய திருமேனி தானே. அதுதான் இன்றைக்கு இருக்கின்ற வாராணசி என்ற காசிமா நகரம் என்று காசி கண்டம் கூறுகின்றது. என்பதனாலதான் காசியில எங்க தோண்டினாலும் எல்லார் வீட்டுக்கு அடையிலையும் பூமியில லிங்க திருமேனிகளை காணலாம். பல கோடி லிங்கங்களால் ஆகியது இந்த காசி மாநகரம் என்று பார்க்கின்றோம். என்ன காரணம்? பெருமானுடைய திருமேனி தான் அந்த காசி மாநகரம். அப்படிப்பட்ட ஈடு இல்லாத பெருமை கொண்டது காசி. அதை போன்று பெருமை கொண்டது காஞ்சி. இரண்டும் ஒளியினால் பெருமை கொண்டவை என்று பார்க்கின்றோம். விண்ணிலிருந்து பார்க்கும் பொழுது காசியை போலவே காஞ்சியும் ஒளிமயமாக திகழும். பூமியிலே உதித்த ஒரு சூரியனை போல இந்த காஞ்சி மாநகரம் திகழும் என்று இந்த பாடல் கூறுகின்றது. பூமியில எதுக்காக சூரியன் உதிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது எதுக்காகனா, இப்ப நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயும் உடம்ப காமிச்சு மருந்து வாங்கிக்கிறோம். ஒரு மெடிக்கல் கேம்ப்னு சொல்லி வீட்டுக்கே டாக்டர் செக் பண்ணி மருந்து கொடுத்துட்டு போறாங்க. அது மாதிரி நடக்கிறது. ரேஷன் கடைக்கு போய் நம்ம ரேஷன் சாமான் வாங்கிக்கலாம். திடீர்னு கவர்மெண்ட் என்ன பண்ணும்? அவங்க வீட்டுக்கே ரேஷன் சாமான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வீட்டிலேயே டெலிவர் பண்ணலாம். இப்பொழுது உயிரில் செய்கின்ற நன்மை தீமைகளாகின்ற புண்ணிய பாவங்கள் இவற்றிற்கெல்லாம் கண்காணியாக சாட்சியாக இருப்பவன் யார் என்று கேட்டால், விண்ணிலே இருக்கின்ற சூரியன் என்பது புராண வழக்கு. அவ்வாறு சூரியன் எவ்வாறு செயல்படுகின்றான்னு கேட்டா, சூரியன் தானே அவ்வாறு செயல்படவில்லை. பெருமானுடைய அட்டமூர்த்தங்களிலே சூரிய மூர்த்தம் ஒன்று. ஆகவே அந்த சூரியனுக்குள் இருக்கின்ற பெருமான், அந்த சதாசிவ மூர்த்தம், அதுதான் என்ன பண்றது? கண்காணியாக இருக்கின்றது. கண்காணி என்றால் விட்னஸ், சாட்சியாக இருக்கின்றது. அப்ப யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு நான் ஒரு தப்பு பண்ண முடியாது. என்ன காரணம்? பெருமான் பார்த்து கொண்டிருக்கின்றார், சூரியன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இரவிலே தப்பு செய்யலாமே, சூரியன் எங்க பார்க்க போறார் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த சூரியன் என்பவனுக்கு மறைவு கிடையாது. அப்பொழுது இந்த சூரியன் யாருன்னு கேட்டா சதாசிவ மூர்த்தம் தான். அது என்றைக்குமே உறங்குவதில்லை என்பதனால பெருமானை மறைத்து யாரும் எந்த தீங்கையும் செய்ய முடியாது. அப்ப நன்மைக்கும் அவர் சாட்சியா இருக்கின்றார். அப்பொழுது நம்முடைய ஒரு நல்ல எண்ணம், நம்முடைய ஒரு நற்செயல் பிறரால் அறியப்படவில்லை என்பதனால அதற்கு நற்பயன் விளையாது போக போவதில்லை. அதற்குரிய ரிவார்டு, அதற்குரிய ஊதியம், நற்பயன் வந்துதான் தீரப்போகின்றது. எப்படி என்று கேட்டால், எல்லா வினைகளுக்கும் சாட்சியாக பெருமான் இருக்கின்றான். அவன் இருப்பது சூரிய மண்டலத்திலே என்பது வழக்கு. ஆகவே அந்த பெருமான் இப்பொழுது பூமியிலே இருக்கின்ற உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக பூமிக்கே வந்து விட்டதை போல காஞ்சி மாநகரம் தோன்றுகின்றது. காஞ்சி மாநகரம் சூரியனை போல ஒளி வீசுகின்றது என்பதை சொல்லுவதற்காக என்ன சொல்றாருன்னா, உயிர்களுடைய நன்மை தீமைகளை அறிந்து அவர்களுக்கு பலனளிப்பதற்காக சூரியனே பூமிக்கு வந்ததை போல காஞ்சி மாநகரம் காணப்படுகின்றது. சூரியன் தானே
பலனளிக்கின்றான்னு கேட்டா, சூரியனும் ஒரு உயிர் தான். அவருடைய நன்மை தீமைகளுக்கும் பலனளிக்கின்ற கடவுள் இருக்கின்றார். அவனும் படைக்கப்பட்டவன் தான். அருக்கரில் சோதி அமைத்தோன், திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் என்பதனால சூரிய சந்திரர்கள் பெருமானுடைய மூர்த்தங்களாகின்றார்கள். பஞ்சபூதங்கள் பெருமானுடைய மூர்த்தங்களாகின்றார்கள். இந்த எல்லா உயிர்களுமே பெருமானுடைய ஒரு மூர்த்தமாகின்றது. இவ்வாறு பெருமானுக்கு எண்வகை மூர்த்தங்கள் இருக்கின்றன. நிலம் நீர் நெருப்புயிர் நீள் விசும்பு இலாப்பகலோன் புலனாய மைந்தனோடு எண்வகையாய் புணர்ந்து நின்றான் என்ற திருவாசகத்தினாலேயும் ஏனைய திருமுறைகளினாலேயும் இந்த உண்மையை அறிகின்றோம். அப்பொழுது சூரியனுக்குள் இருக்கின்ற சதாசிவ மூர்த்தம் தான் நமக்கு நன்மையை தருகின்றது. சூரியனை போல் காஞ்சி மாநகரம் ஒளி வீசுகின்றது. அந்த சூரியனுக்குள் இருந்து கொண்டு புண்ணிய பாவ பலன்களை ஊட்டுகின்ற சதாசிவ மூர்த்தமாக யார் இருக்கின்றார்னு கேட்டா, காஞ்சி மாநகரத்திலே ஏகம்பத்திலே இருக்கின்ற ஏகம்ப பெருமான் தான் இருக்கின்றான். என்ன காரணம்னா அவன் தான் கண்ணெதிரிலே இருக்கின்ற சதாசிவ மூர்த்தம். சதாசிவ மூர்த்தம் என்பது லிங்க திருமேனிக்கு ஒரு பெயர். இறைவனுடைய நவ வியூகங்களிலே நவந்திரு பேதங்களிலே சிவம் சக்தி நாதம் பிந்து என்ற 4ம் அருவத் திருமேனிகள். ஈஸ்வரன் திருமால் அயன் ஆகின்ற 4வரும் பிரம்மன் ஆகின்ற 4வரும் உருவத் திருமேனிகள். இடைப்பட்டிருக்கின்ற சதாசிவம் என்பது அருவுருவத் திருமேனி. அதுதான் நம்முடைய திருக்கோயில்களிலே லிங்க திருமேனியாக காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்தான் சூரியனுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சைவ ஆகம நூல் துணிவு. சிவ அஷ்டோத்தர சதம் அதனுடைய வியாக்கியானத்தில் நீலகண்ட தீட்சிதர் சொல்றாரு, இந்த உலகத்திலே நல்ல ஆரோக்கியத்தை விரும்பி எல்லோரும் சூரியனை தான் வழிபடுகின்றார்கள். அதற்கு என்ன காரணம்னு கேட்டா, சூரியனுக்குள்ளே உருத்திரமூர்த்தி இருக்கிறார். அவர் அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு நோயினை தீர்க்கின்றார் பார்க்கிறோம். அந்த ருத்ரனுக்கு என்ன, அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா, ருத்து என்றால் நோய், ருச்சம் திராவைதி இதி ருத்ரஹா, வழிபாட்டினாலே நம்முடைய நோய்களை களைபவன் என்பதனால அவருக்கு உருத்திரன்னு பேரு. அந்த உருத்திரமூர்த்தி சூரியனுக்குள் இருக்கின்ற காரணத்தினாலே சூரிய வழிபாட்டினாலே நோய்கள் நீங்குகின்றன. சூரியன் நம்முடைய வினைப்பயன்களை அறிந்து சாட்சியா இருந்து அதனை ஊட்டுவதற்கு ஒரு வாயிலாக அமைகின்றான் அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் எதனாலும் கேட்டா, அந்த சூரிய மண்டலத்திற்குள் பெருமான் இருப்பதனால. சூரிய மண்டலம் போல காஞ்சி மாநகரம் விளங்குகின்றது. அதற்குள் இருக்கின்ற பெருமானாக இந்த ஏகம்ப லிங்கம் விளங்குகின்றது என்று சொன்னார். விளக்கில அறநூல் சொன்ன முனிவரும் விதி விளக்காம் இலக்கியம் இதன் பால் கண்டு இலக்கணம் விதித்தார் போலும் அலக்கண்ணித்து அறம் எண்ணான்கும் அம்மையே வளர்க்கும் நீரால் கலக்கமில் அரங்கற்கெல்லாம் ஆகரம் காஞ்சி என்றோ. ஆகரம் என்றால் உறைவிடம், கருவூலம், ரிப்போசிட்டரி, ட்ரெஷரி, ஸ்டோரேஜ், பண்டாரம். சமுத்திரத்துக்கும் ஆகரம் என்று பெயர். என்ன, சமுத்திரத்துக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன என்பதனால. நம்முடைய சம்பந்த பெருமானுக்கு தமிழாகரம்னு பேரு, தமிழ் கடல் அப்படின்னு பாக்குறோம். அறநூல் சொன்ன முனிவரும், முனிவர்கள்லாம் அறநூல் சொல்லியிருக்கிறார்கள். தர்ம சாஸ்திரங்களை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். அதை யாரும் மீற முடியாது என்பதற்காக விலக்கிலா என்று சொன்னார். மீறினால் என்னவாகும்? மீறினால் நமக்கு தண்டனை வரும் என்பதனால முனிவர்கள் நமக்கு அளித்த அந்த அறநூல்கள், அந்த முனிவர்களிலே ஒருவர் மனுன்னு சொல்லலாம். பல முனிவர்கள் நமக்கு அறநூல்களை விதித்திருக்கின்றார்கள். அது எல்லோரையும் கட்டுப்படுத்தும். அது விளக்க முடியாத அறம். அந்த அறநூல்களிலே அறம் எந்த வடிவத்தை பெற்றிருக்கின்றது அப்படின்னு கேட்டா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ற வடிவத்தை பெற்றிருக்கின்றது. இவை செய்யத்தக்கன, இவை செய்யத்தகாதன. விதி என்பது செய்யத்தக்கன, விலக்கு என்பது செய்யத்தகாதன. இந்த 2 வடிவத்தை தான் அறநூல்கள் பெற்றிருக்கின்றன. இந்த 2ஐயும் நாம் மதித்து ஒழுக வேண்டும். செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்று இந்த விதி நிஷேதங்கள், விதி விலக்குகளுடைய முக்கியத்துவத்தை நமக்கு வள்ளுவர் கூறுகின்றார். செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யக்கூடாதவற்றை செய்வதனால ஒருவன் கெட்டு போகின்றான். சரிப்பா, நான் செய்யக்கூடாதவற்றை செய்யல, ஆனா செய்ய வேண்டியது செய்யாம சும்மா இருக்கிறேன், நான் லீவ் எடுத்துக்கிட்டேன், நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னா, அப்படி இருந்தாலும் அவன் கெட்டு போவானா? செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டவற்றை செய்யாதிருப்பதனாலும் இவன் கெட்டு போவான். செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டவற்றை செய்வதனாலும் கெட்டு போவான். ஆகவே அறநூல்களை கொண்டு செய்ய வேண்டியவற்றை செய்தே தீர வேண்டும், விலக்க வேண்டியவற்றை விலக்கியே தீர வேண்டும். ஆகவே
அறநூல்கள் விதி விலக்கு என்ற 2 வடிவங்களை பெற்றிருக்கின்றன. அந்த நூல்களுக்கு இலக்கியம் எங்க இருக்கின்றது அப்படின்னு கேட்டா, இலக்கியம் என்றால் ரோல் மாடல், எடுத்துக்காட்டு. அந்த நூல்கள் இலக்கணங்கள், அவற்றிற்கு இலக்கியமா இருப்பவர்கள் எங்க இருக்கிறார்கள் கேட்டா, அந்த அறத்தை கடைபிடிக்கின்ற சான்றோர்கள் வாழ்வது தொண்டை நாட்டிலே இந்த கச்சி மாநகரத்தில் தான். ஆகவே இந்த காஞ்சிபுரத்தில் வாழ்கின்ற சான்றோர்களை கண்டுதான் முனிவர்கள் பண்டைய காலத்திலே அந்த நூல்களையே செய்தார்கள் போலும், இலக்கணம் வைத்தார்கள் போலும். என்ன காரணம்னா, ஒரு காரியத்தை செய்வதில எந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பது சரி என்று நமக்கு எப்படி தெரியும்? எல்லாம் மதிக்கக்கூடிய சிற்றர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒழுக்க சீலர்கள், அவர்கள் ஒரு காரியத்தை எப்படி செய்தார்கள்னா அதை பார்த்து நம்ம செய்யலாம். விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரையிலும் ஒரு ஆச்சமனம், அது எவ்வாறு செய்வதுன்னு அறிய வேண்டும் என்றால், உயர்ந்த ஒழுக்க சீலர்கள் எவ்வாறு செய்கின்றார்களோ அதை கொண்டு நாம் அறிந்து அதை ஒரு இலக்கணமாக எழுதலாம். ஆகவே நூல்கள் எல்லாம் எவ்வாறு எழுதப்பட்டனன்னு கேட்டா, உயர்ந்தவர்களை பார்த்து பார்த்து எழுதப்பட்டன. அதனால்தான் ஆச்சாரத்திற்கு சிஷ்டாச்சாரம் என்ற ஒரு பெயர் வந்துவிட்டது. சிஷ்டன் என்றால் ஒழுக்கமானவன் அர்த்தம். அவனுடைய ஒழுக்கம்தான் ஒழுக்கம். உலகத்திலே ஒழுக்கம் என்பது என்னன்னு கேட்டா, உயர்ந்தோர் கடைபிடிப்பதுதான் ஒழுக்கம். ஆகவே அவர்கள் ஒழுக்கத்தினால் உயர்ந்தவர்கள், அவர்களுடைய ஒழுகலால்தான் ஒழுக்கம் என்று நூல்களிலே அவர்களை பார்த்து நூல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதால் அதுக்கு சிஷ்டாச்சாரம், ஒழுக்கமுடையவருடைய ஒழுக்கம் என்று பொருள் வந்திருக்கின்றது. இப்படிப்பட்டவர்கள்லாம் வாழ்கின்ற இடம் எதுன்னு கேட்டா காஞ்சி மாநகரம். சரிப்பா, இப்படிப்பட்டவர்கள் காஞ்சி மாநகரத்தில் வாழ்கின்றார்கள்னா அந்த காஞ்சி மாநகரம் அதற்குரிய தவத்தை செய்திருக்கின்றது. அது எப்படி தவம் செஞ்சிருக்குன்னா, இப்படிப்பட்ட சான்றோர்களுக்கு தோன்றும்படியாக அம்மையே அங்கு இறைவனை பூசித்து தன்னுடைய திருக்கரத்தினாலே 32 அறங்களையும் அவள் வளர்த்தருள்கின்றாள், இன்றும் வளர்த்து கொண்டிருக்கின்றாள். அவ்வாறு அம்மை அங்கு இருப்பதனால்தான் அந்த அம்மையினுடைய அருளினாலே அங்கு தோன்றியவர்கள் எல்லாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்க, அந்த ஒழுக்கத்தை இலக்கியமாக கொண்டு இலக்கண நூல்களை முனிவர்கள் வகுத்தார்கள் என்று அறியப்படுவதனால இந்த உலகத்திலே துன்பம் நீங்குவதற்கு காரணமாகின்ற கலக்கத்தை தாராத எல்லா அறங்களும் சேர்த்து வைக்கப்பட்ட இடமாக காஞ்சி மாநகரம் விளங்குகின்றது என்று இங்கு சர்டிஃபை பண்ணிட்டார். இதற்கு என்ன காரணம்னு கேட்டா, முனிவர்கள் நூல்களை செய்ய அதை கொண்டு அந்த அறங்களை அம்மை கடைபிடித்தார் என்று கூறுவது தவறு. என்ன காரணம்? முனிவர்கள் மனிதர்கள் தான். ஆகவே அவர்கள் பிரகிருதியின் குணங்களாகின்ற சத்தம் ரஜஸ் தமஸ் ஆகின்ற முக்குணங்களுக்கு வசப்பட்டவர்கள். அப்ப முக்குண வசப்பட்டிருக்கின்ற மனிதர்கள் செய்த நூல்களை கொண்டு அந்த நூல்களை பிழையாது மீறாது அம்மையார் அறத்தை கடைபிடித்தார் என்று சொல்லக்கூடாது. அம்மையார் அறிவே வடிவமானவர் என்பதனால அம்மையார் அறமே வடிவமானவர், அருளே வடிவமானவர், அறிவே வடிவமானவர். அவர் அருள் புரிகின்ற காரணத்தினாலே அந்த அந்த ஊரிலே இருப்பவர்கள் எல்லாம் அம்மையின் அருளினாலேயே அறம் இன்னது என்று உணர்த்த பெற்று கடைபிடிக்கின்றார்கள். அதை கண்டு முனிவர்கள் இந்த நூல்களை வகுத்தார்கள் என்று இந்த பாடலானது நமக்கு காட்டுகின்றது. அடுத்த பாடல், உவரி சூழ் உலக வைப்பின் உரையமை கேள்வி சான்ற கவிகள் என்று உரைப்போர் தம்முள் காஞ்சியை புகழார் இல்லை, அவரெல்லாம் புகழ்ந்தும் இன்னும் உலப்புறா அதன் சீர்முற்றும் சிவநிறை கல்வி சாலா சிறியனோ கிழக்க வல்லேன். உவரி என்றால் உப்புக்கடல். உப்புக்கடலால் சூழப்பட்டிருக்கின்ற இந்த உலக வைப்பு இருக்கின்றதே மண்ணுலகம், இந்த மண்ணுலகத்திலே உரையமை கேள்வி என்றால் கற்றலும் கேள்விக்குள் அடங்கும். பல நூல்களையும் கற்றறிந்தவர்கள் கருத்தை பல இடத்திலிருந்தும் உபதேசிப்பது என்பது கேள்வியில வரும். ஒரு நூலை ஓரிடத்திலே கற்றலை விட சிறந்தது கற்றலின் கெட்டலேன் என்று. அப்படி கேள்வி கேட்கின்றோம். நாம் கேட்கும் வண்ணம் யார் உரைக்கின்றார்கள் கேட்டா, அவர்கள் ஏற்கனவே பல நூல்களையும் உரையோடு கற்று ஓதி உணர்ந்தவர்கள். அதாவது நூல்கள் எல்லாம் தாமாக கற்கக்கூடியன அல்ல, அவை உரையோடு கற்கக்கூடியவை. பொருளமைந்த கல்விதான் கல்வி. அதாவது திருக்குறளை ஒருவன் தானே படித்தல் என்பது அது அவனுக்கு நல்ல உணர்ச்சியை கொடுத்து விடாது. அது தலைமை சார்ந்த ஒரு உரையாளர் அவருடைய உரையோடு கூட
படித்தால்தான் அந்த திருக்குறள் விளங்கும். அது பத்திதான் எல்லா நூல்களும், ஆழ்மான நூல்களும். திருக்கோவையார் பேராசிரியர் உரையோடு கற்பதை போல என்று பார்க்கின்றோம். உரை என்பதற்கு அந்த நூலுக்கு உரை என்று ஒரு பொருள். பல நூல்களிலும் சொல்லப்பட்ட விஷயம் என்பதும் பொருள். ஆகவே உரையமைந்த கேள்வியாளர்கள் சொல்ல அதனை கேட்டு பல நூல்களையும் எளிதில் கற்கின்ற பாக்கியம் கொண்டிருக்கின்ற கவிகள். என்ன காரணம்னா, ஒருவன் தானாகவே எல்லா நூல்களையும் ஓதி உணர்தல் என்பது ஒரு பிறவி போதாது. ஆகவே பல நூல்களை கற்றவர்கள், பலதிரப்பட்டவர்களிடமிருந்து இவன் நூல்களை கேட்கின்ற பாக்கியத்தை பெற வேண்டும். அதுதான் புண்ணியத்தின் பலன். அவ்வாறு உரையமைந்த கேள்வி பெற்றிருக்கின்ற கவிகள். கவிகள் என்பவர்கள் யாருன்னு கேட்டா, கவி என்ற வடமொழி சொல்லுக்கு தொலைநோக்கு கொண்டவர் என்பது பொருள். புலவர் என்று சொல்றோம். புலம் என்றால் அறிவு, புலவர் என்றால் அறிஞர். இப்பொழுது கவிஞர்கள் என்பவர்கள் எல்லாம் கவிதைகள் யாக்கின்றார்கள், தொலைநோக்கு கொண்டவர்கள். அவர்கள் அந்த கவிஞர்களிலே, தலை சிறந்த உலக கவிஞர்களிலே காஞ்சிபுரத்தை புகழாதவர்களே இல்லை என்று சொல்லிட்டார். ஏன்னா வடமொழி புலவர்களாகட்டும், தென்மொழி புலவர்களாகட்டும், காஞ்சிபுரத்தை புகழாத உயர்ந்த புலவர்கள் இல்லை என்பதனால ஒரு புலவன் காஞ்சிபுரத்தை பற்றி சொல்லலைன்னா அவன் புலவனே இல்லைன்னு அர்த்தம். அப்படி சொல்லிட்டார். நகரேஷு காஞ்சி என்று வடமொழியிலே எல்லா நகரங்களிலும் காஞ்சியே சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு உயர்ந்த கவிஞன், அவன் காளிதாசன் ஆகட்டும், கம்பன் ஆகட்டும், காஞ்சிபுரத்தை பற்றி ஒரு பாசிங் ரெஃபரன்ஸாவது பண்ணிருக்கணும். அப்படி பண்ணலன்னா அவன் கவிஞனே இல்லை. அப்படிப்பட்ட உயர்வு கொண்டது காஞ்சிபுரம். அவர்கள் எல்லாம் புகழ்ந்து பாடியும் காஞ்சிபுரத்தினுடைய புகழ் என்பது இன்றும் சொல்லி முடியவில்லை. உள்ளத்தல் என்றால் முடிந்து போதல், எல்லை காணப்படுதல், வற்றுதல். வற்றுதல் இல்லாத புகழை கொண்டது காஞ்சி மாநகரம். அதனுடைய புகழினை அறிந்து சொல்வதற்கு என்னால் முடியுமா? நான் நல்ல கல்வி இல்லாதவன்கிறார். நல்ல கல்வி என்பதற்கு சிவம் நிறை கல்வி என்று கூறுகின்றார். சிவம் என்பது கல்விக்கு இயற்கையான ஒரு பயன். சிவம் என்றால் நன்மை. வடமொழியிலே ஸ்வஸ்ரேசம் பத்ரம் சிவம் என்று வடமொழி நிகண்டு கூறுகின்றது. அதாவது தனக்கு நன்மை வைப்பது, தனக்கு பாதுகாவலானது, உறுதியானது, அதனை சிவம் என்று சொல்லலாம். அப்பொழுது கல்விதான் ஒருவருக்கு நன்மை பயப்பதும் பாதுகாவலாக இருப்பது. கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிருக்கு உற்ற துணை என்பதனால கல்வியை சிவம் நிறை கல்வி என்று சொல்லலாம். உயிர்களை காப்பதும் உயிர்களுக்கு நன்மை செய்வதும் கல்விதான். அந்த கல்வி இன்னதென்று அறிந்து அதனை முழுவதுமாக பயிலாத சிறியனாகின்ற நானா பெரியோர்களாலும் பாடி முடிக்க முடியாத காஞ்சிபுரத்தின் புகழை முழுவதும் சொல்வதற்கு வல்லனாவேன் என்று இவ்வாறு அதனை முடிக்கின்றார். ஆகவே காஞ்சிபுரத்தினுடைய பெருமையை யாராலும் சொல்லி மாளாது என்று சொன்னார். அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்துல இத்திரு காஞ்சி வைப்பில் பலதளி இடத்தும் மேவி அத்தகு கம்பவாணர் அவரவர் கருளி செய்த உத்தம காதையெல்லாம் சூதனன் துரைத்தவாறே முத்தமிழ் அறிஞர் தேர மொழிபெயர் துரைப்பேனுந்தேன். இப்படிப்பட்ட காஞ்சி என்ற சுட்டு இவ்வளவு பெருமை கொண்ட என்று பண்டறி சுட்டு. இவ்வளவு தூரம் சொல்லி வந்திருக்கிறேனே, சொல்லி வந்தது காஞ்சிபுரத்தினுடைய பெருமையில 1000ல் ஒரு பங்குதான். அதை முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த காஞ்சிபுரத்துல எண்ணில்லாத சிவாலயங்கள் இருக்கின்றன. அந்த சிவாலயங்கள் தோறும் யார் இருக்கின்றார்னு கேட்டா, ஏகம்பத்திலே இருக்கின்ற கட்சி ஏகம்பர் தான் எல்லா சிவாலயங்களும் இருக்கின்றார், வெவ்வேறு பெயர்களோடு. முக்தீசர், துரகரேசர், மணிகண்டேசர், பிரம்மேசர், விஸ்வசேனேசர், இப்படி எல்லாம் பல பெயர்களை கொண்டு இருந்தாலும் கூட ஏகாம்பரேசர் தான் எல்லா லிங்கங்களிலும் இருக்கின்றார் சொல்லிட்டார். அப்படி சொல்லும் பொழுது காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற எல்லா தளிகளும், தளி என்றால் கோயில், அந்த தளிகளும் சலஞ்சலங்களாக இருக்க கட்சி ஏகம்பம் பாஞ்சஜன்யமாக இருக்கின்றது என்று வேற்றுமை கூறினீர்கள் சொன்னா, அந்த வேற்றுமை என்பது தளிகளிடையே தான் வேற்றுமை, பெருமாளிடத்துல வேற்றுமை இல்லை. அப்பொழுது கட்சி ஏகம்பம் என்ற தளி பாஞ்சஜன்யம் போல சிறந்து விளங்குகின்றது. அதை சுற்றிலும் இருக்கின்ற ஏனைய தளிகள் சலஞ்சலம் என்ற சங்குகளை போல பாஞ்சஜன்யத்தை சூழ்ந்து ஆவரணமாக இருக்கின்றன. ஆனால் பெருமாள் எல்லா இடத்திலும் ஒரே பெருமாள் தான். யாருன்னு கேட்டா கட்சி ஏகம்பமானது தான். அந்த தளிகளுக்குள்ளதான் வேற்றுமையானது சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற எல்லா தளிகளிலும் யார் இருக்கின்றார்னு கேட்டா கம்பவாணர் இருக்கின்றார். அவர் அப்ப அந்தந்த தளிகள் எவ்வாறு உண்டாகினன்னு கேட்டா,
கம்பவாணரையே வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு அடியார்கள், தேவர்கள், ரிஷிகள், மனிதர்கள், அம்மையார், இவர்கள் எல்லாம் பூசித்து பலன் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே கட்சி ஏகம்பரையேதான் வெவ்வேறு இடத்திலே அவர்கள் பூசித்ததுனால அந்த வெவ்வேறு தலிகள் தோன்றின. அந்த வரலாற்றை எல்லாம் புராண காலத்திலே சிவகதைகளை கேட்க விரும்பிய பெரியோர்களுக்கு நைமிசாரண்யத்திலே சூதன் என்ற முனிவன் உரைத்தான். அவன் எவ்வாறு உரைத்தான்னு கேட்டா, அவனுக்கு முன்னால் சனத்குமாருக்கு நந்தியம்பெருமான் சொன்னதையும், அந்த நந்தியம்பெருமான் சனத்குமார் சொல்வதற்கு முன்பாக இந்த காஞ்சிபுரத்தினுடைய பெருமைகளை எல்லாம் பெருமானே பெருமாட்டிக்கு சொன்னதும், இப்படிப்பட்ட பரம்பரை புராண வரலாறு கொண்டிருக்கின்ற அந்த காஞ்சிபுரத்தினுடைய மகிமையை கட்சி ஏகம்பவாளரே எல்லா தனிகளிலும் இருந்து அவரவருக்கு அருள் புரிந்த அந்த திருக்கதைகளை எல்லாம் 3 தமிழிலே வல்லவராக இருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் தெளியும் வண்ணம் நான் மொழிபெயர்த்து உரைக்கின்றேன். அவ்வாறு உரைப்பதனால என் பிறவி பயனை அடைந்தேன். உயிர்ந்தேன் என்றால் பிறவி கடலிலிருந்து உயிர்ந்தேன் என்று சொன்னார். உரைப்பேன் உயிர்ந்தேன் அப்படிங்கிறார். உரைப்பேன் என்பது உரைக்க புகுகின்றேன் அப்படின்னு அது எதிர்காலத்துல இருக்கு. உயிர்ந்தேன் என்பது இறந்த காலத்துல இருக்கு. உயிர்ந்து விட்டேன்னு இருக்கு. இது எப்படியா பொருந்தும்? உரைத்த பிறகுதானே உய்வேன். ஆகவே உரைப்பேன் உய்வேன்னு தானே சொல்லணும். உரைப்பேன் உயிர்ந்தேன்னு சொன்னார்னா உறுதி காரணம் பற்றி, தெளிவு காரணம் பற்றி. இந்த காஞ்சி புராணத்தை நான் உரைப்பதனால நிச்சயமாக பிறவிகளிலிருந்து தப்பி விடுவேன். அதுல சந்தேகமே இல்லை. அந்த தெளிவு பற்றி இந்த புராணத்தை நான் பாடி முடிக்கும் பொழுது நான் முக்தி பெற்றவனாவேன் என்பதனால முக்தி பெற்றுவிட்டேன் என்பதை காட்டுவதற்காக உயிர்ந்தேன் என்று அந்த இறந்த காலத்தை பயன்படுத்தினார். இது நம்முடைய சேக்கிழார் பெருமான் பயன்படுத்துகின்ற ஒரு உக்தி தான். ஒரு மன திறத்தினங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உயிர்ந்தேன் என்று தடுத்தாட்கொண்ட புராணத்துல நம்பியாருடைய திருமணத்துக்கு பெருமான் வந்தது. அந்த வரலாற்றை கூறுகின்றேன், அதனால் நான் உயிர்ந்தேன் ஆவேன் என்று அங்கு மொழிவேன் என்று எதிர்காலத்தையும் உயிர்ந்தேன் என்று இறந்த காலத்தையும் அடுத்தடுத்து அமைத்ததை போல இங்கு நம்முடைய சிவஞான முனிவர் உரைப்பேன் உயிர்ந்தேன் என்று நமக்கு அருள்கின்றார். இதனை அடுத்து நமக்கு திருநகர படத்தை அடுத்து பதிகம் என்று காணப்படுகின்றது. பதிகம் என்றால் என்ன அப்படின்னு 10 பாடல்களை கொண்டது பதிகம் அப்படிங்கிறது நேர்மையான ஒரு பொருள். 10 பாடலுக்கு கொஞ்சம் குறையலாம். திருக்கழுக்குன்ற பதிகம் 10 பாட்டு குறைஞ்சிருக்கு. குறைஞ்சாலும் அது பதிகம் தான். 10 பாட்டுக்கு மேல ஒரு பாட்டு, 2 பாட்டு, 3 பாட்டு கூட இருந்தாலும் பதிகம் தான். 10க்கு குறைஞ்சாலும் 10க்கு கொஞ்சம் கூடினாலும் அது பதிகம். ஆனா ரொம்ப அதிகமா போனா அது 10 பாட்டுக்கு மேல போனா அத சதகம், 50, 20 அப்படி அதுக்கு பேர் வைக்கணும். அது பதிகம் என்ற சொல்லுக்கு நேர்மையான பொருள். இலக்கணை பொருள்னு ஒரு பொருள் இருக்கு. அதாவது ஒரு சொல் தன்னுடைய உண்மை பொருளை விட்டுவிட்டு ஒரு சார் பொருளை கூட குறிக்கும். பதிகம் என்பது என்னன்னா சம்மரி என்ற பொருள். சம்மரி என்றால் தொகை, தொகுத்து கூறுவது. ஒரு நூலுக்குள்ளே எந்தெந்த விஷயங்களை விரித்து விவரமாக கூறப்போகின்றோமோ, இந்த நூலிலே நீங்கள் என்னென்ன கூறப்போகின்றீர்கள் என்பதை முன்கூட்டியே எனக்கு சொல்லிவிடுங்கள் என்று கேட்க ஆசைப்படுவர்கள் கூறுவார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம். அதை இண்டெக்ஸ் சொல்லலாம். இண்டெக்ஸ் கூட என்ன சொல்லணும்னா பல பொருளை அடக்கிய ஒரு தொகைக்கு இண்டெக்ஸா இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த நூலிலே என்னெல்லாம் சொல்ல போறோம். இப்ப திருத்தொண்டர் புராணம் சொன்னா 63 தனியாடியாருடைய திருக்கதையை சொல்ல போறோம். அப்ப அந்த பெரிய புராணத்திற்கு எது பதிகமாகும் அப்படின்னு கேட்டா திருத்தொண்ட தொகையே பதிகமாகும். அதே சேக்கிழார் பெருமானே நமக்கு சொல்றார், மற்றிதற்கு பதிகம் வன் தொண்டர்தாம் புற்றிடத்தம் புராணர் அருளினால் சொற்றமை திரு தொண்ட தொகை தொகையென பெற்ற நற்பதிகம் தொழப்பெற்றதாம் அப்படிங்கிறார். பதிகம் என்று ஒருவன் சொல்ல வேண்டும். பின்னால் வரப்போகின்ற விரித்து கூறப்போகின்ற அந்த செய்திகளை தொகுத்து இவற்றை நான் இந்த நூலிலே விரிக்கப் போகின்றேன் என்று சொல்லணும். அதுக்கு சேக்கிழார் பெருமான் என்ன உத்தியை கையாளுகிட்டார்னா 63 கதைகளையும் சுருக்கி முன்னாடி சொல்லி ஆகணும். அவர் இதெல்லாம் சொல்ல போறேன்னு அப்படி தான் சொல்லாமல் இந்த பெரிய புராணத்திற்கு பதிகம் போல் அமைவது எதுன்னு கேட்டா
ஏற்கனவே திருத்தொண்ட தொகை என்ற ஒரு திருப்பதிகம் இருக்கு 7ஆம் திருமுறையில, நம்பியாருடைய தேவாரத்துல. அதையே இந்த பெரிய புராணத்திற்கு பதிகமாக கொள்ளுங்கள். பதிகம் என்றால் சுருக்கம் என்பதனால திருத்தொண்ட தொகை என்பது பெரிய புராணத்தினுடைய தொகை பதிகம். அந்த தொகையினுடைய பதிகத்தினுடைய விரிவுதான் பெரிய புராணம். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் பெருமான் தான் ஒரு பதிகம் வரையாமல் நம்பியாரூருடைய திருத்தொண்ட தொகையே பதிகமாக கொண்டு விட்டார் அப்படிங்கிறோம். அப்ப பதிகம் என்பது என்னன்னா ப்ரிசீடிங் சம்மரி. பொதுவாக சம்மரி என்பது ஒருவர் அனைத்தையும் பேசிவிட்ட பிறகு தொகுத்து சொல்வது, சுருக்கி சொல்வது. அவ்வாறு சொல்லாமல் சொல்லுவதற்கு முன்பாக, விரித்து கூறுவதற்கு முன்பாக இதைத்தான் விரிக்கப் போகின்றேன் என்று முன்னரே தொகுத்து கூறுவது என்பது அதான் பதிகம் என்று பார்க்கின்றோம். இத பதிக படலம் என்றும் சில நூல்களிலே காணப்படுகின்றது. இந்த பதிகத்திலே என்னென்ன கதை சொல்ல போறோம் அப்படிங்கிறத சொல்றார். அதுல பார்ப்போம். ஏகப்பட்ட கதைகளே இந்த புராணத்துல சொல்ல போகிறார். அத நான் உங்களுக்கு உரைநடையா சொல்றேன். இந்த வகுப்புல இந்த பாடல்களுக்கு பொருள் சொல்றேன். இதுல என்ன சொல்லப்படுறாருன்னா, நைமிசாரண்யம் அப்படின்னு ஒரு காடு. அந்த காட்டுல வேத காலத்துல அந்தணர்கள்லாம் வேள்வி புரிவார்கள். வேள்வி புரியும் பொழுது அந்த தியான வேலை சாரட்சி வரையிலும் அவர்களுக்கு ஃப்ரீ டைம். நல்ல புராண கதைகளை கேட்பார்கள். அப்படி புராணம் கேட்கும்போது சூத முனிவர் அவர்களுக்கு சிவ புராணங்களை எடுத்து சொல்லுவார். அப்படி கேட்கும்போது இவர்கள் தாங்கள் விரும்பிய கேள்விகளை கேட்க கேட்க அவர் அவர்களுக்கு விடையளிப்பார். அந்த விடைதான் கதைகளாக, புராணங்களாக, 14 புராணங்களாக பெரிய ஆலமரம் போல அந்த கதைகள் வளர்ந்திருக்கின்றன. அதுல காஞ்சி புராணம் ஒரு புராணத்திற்கு இடையே வருகின்றது என்று பார்க்கின்றோம். நைமிசாரண்ய முனிவர்கள் இறைவனை காணும் உபாயம் யாது என்று சூத முனிவரை கேட்டார்களாம். சூத முனிவர் என்ன சொல்றாரு, இந்த கேள்வியையே முன்னாடி சனத்குமாரர் நந்தியம்பெருமான்கிட்ட கேட்டிருக்கிறாரு. அப்பொழுது சனத்குமாரருக்கு நந்தியம்பெருமான் கொடுத்த சாபத்தை நீக்கி இதையே உபதேசித்திருக்கிறார். அது நந்தியம்பெருமானுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, இறைவன் இறைவிக்கு சொல்லியருடைய உண்மைகளைத்தான் நந்தியம்பெருமான் கூறியிருக்கின்றார். அதுதான் இந்த காஞ்சி மகாத்மியமாக வந்திருக்கின்றது. அது ஒரு இடத்துல தொடங்க வேண்டும் இல்லையா? காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற பாடல்பெற்ற திருத்தலமாகின்ற கச்சிநெறி காரைக்காடு, அதிலிருந்து இந்த புராணம் தொடங்குகின்றது. கச்சிநெறி காரைக்காட்டிலே சிபி என்ற இந்திரன் இறைவனை புசித்து முக்தி அடைந்தான் அப்படிங்கிறதும், புண்ணிய கோட்டீசம் என்ற அந்த சிவாலயத்துல திருமால் பூசித்து இந்த பிரமனோடு உலகத்தினை உண்டு விட்டானா, உண்ட பிறகு என்ன பண்ணான், மீண்டும் படைத்தான் அப்படிங்கிற வரலாறும், அதே திருமால் வலம்புரி விநாயகரை பூசித்து தன் கையிலே ஏந்திருக்கின்ற பாஞ்சஜன்யம் என்ற சங்கினை பெற்றுக்கொண்டார். பிரமதேவன் வேள்வி செய்து சிவாஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல, காஞ்சிபுரத்துல இருக்கின்ற அந்த சிவாலயத்துல சிவபெருமான் அருளால் அவர் என்ன பண்ணாரு, இந்த உலகத்தை விஷ்ணுவோடு தான் உண்டு விட்டார். உண்டு விட்டு மீளவும் இந்த உலகத்தினை அவர் படைத்தார். ஆகவே திருமால் பிரமனையும் உலகத்தையும் படைத்திருக்கின்றான். அதே போலவே பிரமனும் திருமாலையும் உலகத்தையும் படைத்திருக்கின்றார். ஆகவே இருவரும் சமமான கௌரவம் படைத்தவர்கள் என்பதை இந்த புராணம் நமக்கு குறிப்பாக உணர்த்துகின்றது. தேவர்கள் என்ன பண்ணாங்களா, இறைவனை அந்த ஆலகால விடத்தை உண்ணச் செய்தார்களாம். அந்த பாவம் நீங்குவதற்காக இறைவனை பூசித்தார்கள். அந்த இடத்துக்கு மணிகண்டேசம் என்று பெயர். இதெல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சிவலிங்க மூர்த்தம் இருக்கின்றது. அதெல்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் இந்த ஏகப்பனை சுற்றிலும் காணப்படுகின்றன என்று பார்க்கின்றோம். அப்புறம் வியாசர் என்ன பண்ணாரு, காசியில ஒரு இடத்துல பொய் சத்தியம் பண்ணினாராம். அந்த பொய் சத்தியம் செய்த பாவம் நீங்க சாந்தாசயம் அப்படிங்கிற அந்த இடத்திலே சிவ பூஜை செய்தார். அத்ரி முதலிய சப்த ரிஷிகள் அவர்கள் முக்தி பெறுவதற்காக இறைவனை தனித்தனியாக வழிபட்ட 7 சிவாலயங்கள் இருக்கின்றன. பராசர முனிவர் தமது தந்தைமார்களை கொன்ற ராட்சசனை குலத்துடன் அழிக்க பூஜித்தார். அதாவது பராசர முனிவர் என்ன பண்ணாரா, அவருடைய பிதற்களை ஒரு ராட்சசன் கொன்றார். அந்த ராட்சசனை கொள்வதற்காக அந்த வலிமை பெறுவதற்காக இறைவனை பூஜித்தார். அப்புறம் விளக்கொளி பெருமாள் என்று ஒரு திருமால், அவர் என்ன பண்ணாரா, இறைவனை பூஜித்து வேகவதி நதியை தடுத்தார். வேகவதி என்பது அங்க இருக்கிற அந்த கம்பை நதி. கருடன் என்ன பண்றாரா, அங்க முக்தீஸ்வரர் என்ற பெருமான் இருக்கிறார், நம்முடைய திருக்குறிப்பு தொண்டருக்கு முக்தி அளித்த பெருமான். அந்த பெருமானை வழிபட்டு என்ன பண்ணாரு, தன்னுடைய தாயை சிறையிலிருந்து விடுவித்தார். விடுவித்து சிறைப்படுத்திய பாம்புகளை எல்லாம் துன்புறுத்தினாராம். பாம்புகள் என்ன பண்ணினா அந்த பெருமானையே வழிபட்டு பெருமானுக்கு உடம்பிலே ஆபரணங்களாகிவிட்டன.
அப்படி ஆபரணம் ஆன பிறகு கருடனை பார்த்து எல்லாம் பயப்படலையா. கருடனை பார்த்து சௌக்கியமா இருக்கியா கருடா என்று கேட்கின்ற நிலைக்கு சென்று விட்டன. பரமசிவன் தலையிலிருந்து பாம்பு கெட்டது கருடா சௌக்கியமான சினிமால பாடுறாங்கல்ல, அது இந்த காஞ்சி புராணத்தை அடிப்படையாக கொண்ட பாடல் என்று பார்க்கின்றோம். அத போல இறைவன் என்ன பண்ணாரு, ஊழிக்காலத்துல பிரம்ம விஷ்ணுக்களுடைய உடலை தான் தாங்குகின்றார். அப்ப இடது தொழிலே திருமாலையும் வலது தொழிலே பிரம்மனையும் தாங்குகின்றார். கங்காள மூர்த்தியாகத்தானே அவருடைய சடலங்களை பெருமான் ஊழிக்காலத்தை சங்கரித்து தாங்குகின்றார். அந்த வரலாறானது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தேவர்களுக்கு குருவாகின்ற அந்த பிருகஸ்பதி அவரும் யமனும் வழிபட்டு காயாரோகணம் என்ற அந்த தலத்திலே அருள் பெற்றிருக்கிறார்கள். அப்புறம் மஞ்சள் நதினு ஒரு நதி ஓடுதங்க, அந்த நதிக்கரையிலே இருக்கின்ற பெருமான், அந்த பெருமானை வழிபட்டு சித்த புருஷர்கள் எல்லாம் எண்ணில்லாத சித்திகளை அடைந்திருக்கின்றார்கள். திருமால் வழிபட்டு திருமாலுக்கு பிருகுமுனிவர் பல பிறவிகள் நீ எடுப்பாயாக என்று சாபம் கொடுத்தார். அந்த சாபத்தினால் ஒரு அச்சம் உண்டாகின்றது இல்லையா, அந்த அச்சம் நீங்க பெற்றார் இந்த பெருமானை வழிபட்டு அப்படின்னு பாக்குறோம். அப்ப திருமாலுக்கு பிறவி எடுக்க வேண்டியதுதான், ஆனால் பிறப்பதற்கு அஞ்சாது பிறந்தார். அதற்கான அச்சமின்மையை பெருமான் அளித்தார். அப்புறம் சுக்ராச்சாரியர் சொற்படி ததீஜி முனிவர் இஷ்ட சித்தீஸ்வரர் என்ற பெருமானை பூசித்து உடம்பு வஜ்ரம் போல உறுதியான உடம்பினை பெற்றார். அவருடைய முதுகெலும்பு என்பது இந்திரனுடைய வஜ்ராயுதம் போல வலிமையானது. அதனால்தான் ஒரு காலத்துல இந்திரன் என்ன பண்ணாரு, தன்னுடைய வஜ்ராயுதம் நொறுங்கி போன போது ததீஜி முனிவருடைய முதுகெலும்பையே வேண்டி பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கின்றோம். அப்புறம் என்ன பண்றாரு, இதே ததீஜி முனிவர் இந்த இஷ்ட சித்தீஸ்வருடைய அருளினாலே குபன் என்ற அரசனை வென்றார். அப்புறம் பிரம்மதேவன் கச்சபாலயம் அப்படின்னு கச்சபேஸ்வரர் கோயில்னு இருக்கு, அந்த கோயில்ல பெருமானை வழிபட்டு சிருஷ்டி உலகத்தையெல்லாம் படைக்கின்ற ஆற்றலை பெற்றார். திருமால் என்ன பண்ணாரு, கூர்மாவதாரத்திலே, கூர்மம் என்றால் ஆமை, ஆமையாக பிறந்த பிறப்பிலே அதே கச்சபாலயத்திலே வழிபட்டு தன்னுடைய பாபத்தை போக்கிக் கொண்டார் அப்படின்னு பாக்குறோம். மாண்டகன்னி என்ற ஒரு முனிவர் பூசித்து வானுலகத்திலே இருக்கின்ற அரம்பேரது இன்ப நுகர்ச்சியை பெற்றார். அக்னி தேவன் இறைவனை பூசித்து தேவர்களுக்கு அவிசை தாங்கிக் கொண்டு கொடுக்கின்ற அந்த ஆற்றலை பெற்றார். தௌனக முனிவர் என்பவர் இறைவனை பூசித்து முத்தி பெற்றார். தேவர்கள் சுராக்ஷன் என்னும் அசுரனை அழித்த இறைவன் எழுந்துள்ளிருக்கின்ற ஜொரகரேஸ்வரம், சுரகரேஸ்வரம்னு சன்னிதித்திலே இருக்கு, அந்த பெருமானை பூசித்து அந்த சுர நோய் நீங்க பெற்றார்கள், ஃபீவர் நீங்க பெற்றார்கள். வியாகரபாத முனிவருடைய புதல்வராகின்ற உபமன்யு முனிவர் பெருமானை வழிபட்டு திருப்பார்கடலை பெற்றார். அப்புறம் வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு கதை, கேனோபனிஷத்துல சொல்லப்பட்டது. யக்ஷ வடிவத்திலே, அதாவது அருவுருவ திருமேனி கொண்டு பெருமான் ஒரு முறை தேவர்களுக்கு முன்னால் தோன்றினான். அப்பொழுது அந்த லிங்கத்திலிருந்து தோன்றிய அம்மையினுடைய சொல்லினாலே வந்தது பரம்பொருள் என்று தேவர்கள் அறிவிளக்கம் பெற்றார்கள். அந்த திருக்கதையும் இந்த காஞ்சிபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. சத்தருத்ரன் முதலிய 118 பேர் அவர்கள் இறைவனை பூசித்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. திருமேற்றளி என்ற ஒரு கோயில், அந்த கோயில்ல சம்பந்த பெருமானுடைய பதியங்களை கேட்டு திருமால் உள்ளம் உருகி என்ன பண்ணாரு, கைகால்களோடு இருக்கின்ற உருவமானது கரைந்து பிண்டீகரணமாகிவிட்டது. அவர் என்ன பண்ணாரு, சிவசாரூபியத்தை பெற்று சதாசிவ மூர்த்தம் போல பெருமானுடைய அந்த மூலஸ்தானத்துக்கு முன்னரே திருமால் என்ன பண்ணிருக்காரு, லிங்க வடிவத்திலேயே எழுந்துள்ள இருக்கின்றார். அது சம்பந்த பெருமானுடைய அந்த தேவாரத்தினுடைய மகிமை, அதுவும் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. விநாயகர் அநேகதங்காவதம் என்ற தலத்திலே பூசித்து உலகத்தில் உள்ளவர்களுக்கு வேண்டியவற்றை வேண்டியவாறே கொடுக்கின்ற அந்த தலைமையை பெற்றார். கணபதி, கணங்களுக்கு தலைவன், வழிபடும் அவர் இடர்கடி கணபதி என்ற அந்த தலைமை பாட்டை பெற்றார். விநாயகன் என்றால் தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன் என்ற சிறப்பினை இங்கு விநாயக பெருமான் பெற்றார். நாரதனும் புத்தரும் திருக்கைலாய நாதரை பூசித்து இந்த முப்புற அசுரர்களை மயக்கி அவர்களை சிவபூஜையிலிருந்து நழுவச் செய்து அவர்கள் இறக்கும்படி செய்தார். அந்த பாவம் போவதற்காக இங்கு காஞ்சிபுரத்திலே பூசித்திருக்கிறார்கள். ராமபெருமான் இங்க காஞ்சிபுரத்திலே ஒரு இடத்திலே பூசித்து, ராமேஸ்வரம் என்ற இடத்திலே பூசித்து அரக்கர்களை வெல்கின்ற வலிமையை பெற்றார். அப்புறம் திருமால் கல்கி அவதாரத்திலே இந்த உலக முடிவிலே அசுரர்களை அழிக்கின்ற ஆற்றலை பெற்றார். பலராமரும் இங்கு பூசித்து வரம் பெற்றிருக்கிறார். அப்படின்னா அர்த்தம்னா இவர்கள்லாம் தனித்தனியே லிங்கங்களை அமைத்து பூசித்திருக்கிறார்கள். அவைதான் கட்சியிலே இருக்கின்ற பல தனிகள் என்று கூறப்படுகின்றன.
கட்சி பலதளியும் ஏகம்பத்தும் கைலாய நாதனையே காணலாமே என்று அப்பர் பெருமான் நமக்கு அருள் இருக்கின்றார். இந்திரன் பூசித்து என்ன பட்டிருக்கிறாரு, ஒரு செல்லுங்கிற பூச்சி இருக்கே கரையான், அந்த கரையான் உருவம் கொண்டு வட்ட வடிவமாக இந்த திருமாலுடைய தலையை அறுத்து அவருடைய புகழை தான் கவர்ந்து கொண்டாராம். பின்பு இறந்து போன திருமாலை பிழைப்பிப்பதற்காக இறைவனை பூசித்திருக்கிறார் அதே இந்திரன். பிரமன் தலையை பைரவரானவர் அறுத்தார் இல்லையா, அந்த பாவம் நீங்க இங்க இறைவனை பூசித்திருக்கிறார். விஸ்வக்சேனர் என்பவர் என்ன பட்டிருக்கிறாரு, விநாயகரை வழிபட்டு வீரபத்திரன் அவருடைய மார்பில் இருக்கின்ற அந்த கபால மாலை, அந்த தக்ஷயாகத்தை வீரபத்திரன் அழித்த பொழுது திருமால் வீரபத்திரன் நோக்கி தன்னுடைய சக்கராயுதத்தை பிரயோகம் செய்தார். அதனை அவருடைய கபால மலையில் இருக்கின்ற ஒரு தலையானது விழுங்கிவிட்டது. அந்த தலையை மீண்டும் அந்த சக்கரத்தை தரும் வண்ணம் இறைவனை பூசித்தார் விஸ்வக்சேனர் என்ற அந்த திருமாலுடைய வியூகத்தில் இருக்கின்ற ஒருவர் இவ்வாறு செய்தார். அப்புறம் தக்கன் இறைவனுக்கு எதிராக வேள் வீசினார் அல்லவா, அந்த பாவம் போகும்படி இங்கே இறைவனை ஒரு இடத்திலே பூசித்திருக்கிறான். முப்புறங்களை எரித்த காலத்தில் 3 பேர் தப்பினார்கள். அவர்கள் எல்லாம் பெருமானை வழிபட்டு வரம் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். மூவையில் செற்ற ஞான்று உய்ந்த மூவரில் 2 நின்திரு கோயிலின் வாய்தல் காவலாளர் என்று ஏவிய பின்னை ஒருவன் நீ கடி காடரங்காக மானை நோக்கியோர் மானிடம் மகிழ மணிமுழா முழக்க அருள் செய்த தேவதேவ என்று நம்பியாதோரு இதை கூறுகின்றார். ஆகவே அந்த 3 அசுரர்களும் முப்புறங்களிலே எரியுண்ணாமல் பிழைத்தார்கள். பெருமானை இங்கு வழிபட்டு வரங்களை பெற்றார்கள் என்று பார்க்கின்றோம். இரணியன் சுற்றத்தார்களோடு பூசித்து அரசுரிமை பெற்றான். திருமால் இறைவன் திருவள்ளினாலே நரசிங்கமாக ஆகி இரணியனை அழித்து அதனால் செருக்கு கொண்ட போது சரபமாக இறைவன் தன்னுடைய ஆற்றலை போக்க பிறகு அந்த பெருமானை அந்த குற்றம் நீங்க வழிபட்டார் என்று பார்க்கின்றோம். இரணியனுடைய சகோதரன் இரண்யாக்ஷன், அவன் இந்த பூமியை கடலுக்குள் கொண்டு போனவன். அவனை திருமால் வராக அவதாரம் எடுத்து அழித்து சமுத்திரத்துக்குள் இருந்த பூமியை மேலே தூக்கி கொண்டு வந்தார். அதற்குரிய அந்த ஆற்றலை பெறுவதற்காக வராகமாக இருந்து பெருமானை வழிபட்டிருக்கின்றார் திருமால். அந்த காசுரன் என்பவன் ஒரு இருக்கான், இருள் வடிவானவன். அவன் வழிபட்டு உலகம் முழுவதும் ஆள்கின்ற அந்த வரத்தை பெற்றான். பாணாசுரன் என்று ஒரு அசுரன், அவன் மிக உயர்ந்த சிவபக்தி கொண்டவன். அவன் பூஜித்து சிவகணங்களுக்கெல்லாம் தலைமையாக ஆனான். அப்ப அந்த வாணனை பற்றி திருக்கையில நெடுத்தான்மலை பதிகத்துல நம்பியார் நமக்கு குறிப்பிடுகின்றார். வரமலி வாணன் வழி தந்தன கேறுவதோர் சிறமலி ஆணை தந்தான் என்று கைலாயத்திலே இருக்கின்ற இடங்களை எல்லாம் நம்பியாரூருக்கு இறைவனுடைய மேலான வரங்களை பெற்ற வாணாசுரன் தான் காட்டி கொண்டு போகின்றான் என்று பார்க்கின்றோம். அந்த வாணாசுரனும் காஞ்சிபுரத்திலே பெருமானை வழிபட்டிருக்கின்றான். ஜலந்தராசுரன் என்பவனும் பெருமானை கட்சியிலே வழிபட்டு முக்தி பெற்றிருக்கின்றான். திருமார்பேற்றிலே பெருமானை வழிபட்டு சக்கரம் பெற்றிருக்கின்றார். பரசுராமர் இறைவனை வழிபட்டு மழு ஆயுதம் பெற்றிருக்கின்றார். ரேணுகை என்ற அந்த பரசுராமருடைய தாயார் இங்கு பெருமானை பூசித்து தெய்வத்தன்மை பெற்றிருக்கிறார். யோகாச்சாரியர்கள் எல்லாம் இறைவனை பூசித்து யோகத்தை அடைந்திருக்கிறார்கள். மன்மதன் பெருமானை பூசித்து உயிர்களை மயக்குகின்ற காமத்தை உண்டாக்குகின்ற அந்த தலைமையை அடைந்திருக்கின்றார். எல்லா தீர்த்தங்களும் இறைவனை பூசித்து தீர்த்தங்களாகின்ற தன்மையை பெற்றிருக்கின்றன. வருணன் இறைவனை பூசித்து அந்த தீர்த்தங்களுக்கு தலைவனாகின்ற தன்மையை பெற்றிருக்கின்றார். காசி விஸ்வநாதரே ஒரு தடவை காஞ்சிபுரத்துக்கு சென்றுட்டாராம். வாயுதேவன் பூசித்து கண்ட வாகனனான, அதாவது நறுமணத்தை தாங்கிச் செல்கின்ற தன்மையை பெற்றான். நவகிரகங்களும் இங்கு காஞ்சிபுரத்திலே பூசித்திருக்கின்றன. வாமதேவ முனிவர் பிறவி கடலை நீந்தினார். மார்க்கண்டேயர் முதலிய முனிவர்கள் பூசித்து இறப்பை கடந்தார்கள் தான் இரவாத்தானம் என்ற இடமானது சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரம்ம விஷ்ணுக்கள் செருக்கினால் தங்களுக்குள் போர் செய்து கொண்டார்கள். அந்த பாவம் நீங்க இறைவனை இங்கு பூசித்திருக்கிறார்கள். திருமால் வீராட்டகாசம் என்ற தலத்திலே பூசித்து பவள நிறம் பெற்றாராம். கருப்பு நிறம் எல்லாருக்கும் பிடிக்கலங்கிறதுனால பவள திருமேனியை பெற்றார் திருமால். இலக்குமி காமாட்சி அம்மையாரை பூசித்து சாபம் நீங்கிக் கொண்டார். பஞ்ச பாண்டவர்களும் இறைவனை பூசித்திருக்கின்றார்கள். ஈசான மூர்த்தி பூசித்து திக்கு பாலகரானார். ஈசான திக்குக்கு அவர் பாலகர் என்றால் தலைவரானார். திருமால் மச்சாவதாரம், அதாவது மீனாக அவதாரம் செய்த பொழுது இறைவனை பூசித்து அசுரரை அழித்து வேதத்தை கொண்டு கொடுத்தார். வாமனர் மாவலியை சிறை வைத்து அந்த பாவம் நீங்க மறுபடியும் இறைவனை பூசித்தார். அதாவது மாவலியை ஏமாற்றினார் இல்லையா திருமால், அந்த பாவம் நீங்க இறைவனை இங்கு பூசித்திருக்கிறார். திருமால் பூசித்து ஆலகால விடத்தின் வெம்மை நீங்கிக் கொண்டார்
இறைவி என்ன பண்ணா, ஒரு தடவை கைலாயத்துல தன் உடம்பிலிருந்து தான் வெளியே வந்தாள். அப்பொழுது அவள் வெள்ளை வடிவத்தோடு வந்தாள். அந்த உடம்பு கருத்து காணப்பட்டது. அது காளி என்ற பெயரை பெற்றது. அந்த அந்த உடம்பிலே தோன்றினாள் ஒரு தேவி, அவளுக்கு கௌசிகி என்று பெயர். அவள் இங்கு பெருமானை புஜித்து தும்பன் நிசும்பன் முதலிய அசுரர்களை எல்லாம் கொள்கின்ற ஆற்றலை பெற்றாள் பார்க்கிறோம். மகாகாலன் என்ற பாம்பு இறைவனை பூசித்து முக்தி பெற்றிருக்கின்றது. முருகப்பெருமான் இறைவனுடைய ஆணையை மறுத்தார், அதனால அவருக்கு ஒரு குற்றம் நீங்கியது. அந்த குற்றம் உண்டாயிற்று. அந்த குற்றம் நீங்குவதற்காக குமரக்கோட்டத்தில் இருந்து இறைவனை பூசிக்கின்றார். மார்க்கண்டேய முனிவரிடத்திலே திருமால் அவரை வஞ்சிக்க எண்ணினார். அந்த எண்ணத்தினால் ஒரு பாவம் உண்டாகியது. அந்த பாவம் போக இங்கு மீண்டும் பூசித்திருக்கிறார். ஆகவே காஞ்சிபுரத்துல பல இடங்களிலும் திருமால் இறைவனை மீண்டும் மீண்டும் பலமுறை பூசித்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஐயனார் என்ன பண்ணார் அப்படின்னா, இறைவனை இங்கு பூசித்து கணங்களுக்கு தலைமை பெற்றார். இராமன் இங்கு இறைவனை பூசித்து அரக்கர்களை அழிக்கின்ற ஆற்றலை பெற்றார். இந்திரன் சாரதியாகின்ற மாதலி என்பவன் இறைவனை பூசித்து முக்தி பெற்றான். திருமால் ஒருமுறை பாம்பு உருவம் கொண்டாராம். பூசித்து அந்த பாம்பு உருவத்தை நீக்கிக் கொண்டார். கட்சி மயானத்தில் இருக்கின்ற பெருமான் உலகம் முழுவதையும் தீயிலே ஒடுக்கி பண்டாசுரன் என்ற அந்த அசுரனை அழித்தார். இறைவன் அழிந்த உலகத்தை மறுபடியும் உண்டாக்குவதற்காக மாவடி, அதாவது இந்த ஏகாம்பர விஷயத்தினுடைய மூலத்திலே தோன்றி என்ன பண்ணாரா, லலிதா என்ற தேவியை படைத்தார். அந்த லலிதா என்ற தேவியினுடைய கண்களில் இருந்து உலகினை படைத்து காத்து ஒடுக்கின்ற அந்த மும்மூர்த்திகளையும் படைத்தார். அவர்களுக்கு முத்தொழிகளை தந்தார். அந்த லலிதா தேவியார் மும்மூர்த்திகளும் வழிபட காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரேஸ்வரக பெருமான் வீற்றிருக்கின்றார் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் இறைவன் ஒரு முறை மந்தரம்னு ஒரு மலை, கைலாய மலை போல இருக்கின்றது. கைலாய மலை வடக்கே இருக்கின்றது, தெற்கே இருப்பது மந்தரமலை. அந்த மந்தரமலையிலே இறைவனை விளையாட்டாக பெருமாட்டி என்ன பண்ணா, அவனுடைய கண்களை மூடினாள். அவ்வாறு முடியதனால உலகம் எல்லாம் இருண்டது. அந்த பாவம் நீங்குவதற்காக இறைவனை பூசிப்பதற்காக அவள் காஞ்சிபுரத்துக்கு வந்தாள். அதாவது என்ன, சுவாமி சொன்னாரு, நீ வேறு நான் வேறா இருக்கக்கூடாது, என் உடலிலேயே நீ இருந்தாய் என்று சொன்னால் இந்த குற்றம் நிகழாது என்று சொல்லி அந்த அர்த்தநாரீஸ்வரனாக அந்த இறைவனுடைய மேனியிலே தான் வடிவம் பெறுவதற்காக பூசிப்பதற்காக அந்த பெருமாட்டியை மந்தர மலையிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு பெருமான் அனுப்புகின்றார் என்று இந்த புராணம் கூறுகின்றது. அவ்வாறு பெருமாட்டி இங்கு இறைவனை பூசிக்கின்றாள். அவ்வாறு பூசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அன்றாடம் இறைவனுடைய அருளினாலே 32 அறங்களை வளர்த்துக் கொண்டிருக்கின்றாள். பிறகு அந்த இறைவி விஷ்ணுவீஸ்வரம், அகஸ்தீஸ்வரம், மத்தள மாதவேஸ்வரம் ஆகின்ற இடங்களிலே பெருமானை சென்று வணங்கி இறுதியாக அந்த ஒற்றை மாமரத்தின் அடியிலே இருக்கின்ற பெருமானை அன்றாடம் மிகுந்த அன்போடு பூசித்து வரும் பொழுது அந்த பூஜைக்கு இடையிலே பெருமானுடைய லீலையாக கம்பையாறு என்பது பெருக்கெடுத்து வர அதனை கண்டு இறைவி மனம் பதைத்து இறைவனை தழுவிக்கொண்டாள். தனக்குத்தானே ஒப்பிலாதவள். அவ்வாறு தழுவிக்கொண்ட பொழுது இறைவன் குழைந்து காட்டினான். இறைவனுடைய முளைத்தெழும்பையும் வளைத்தெழும்பையும் பூண்டு இறைவிக்கு முன்னே வெளிப்பட்டு உலக உயிர்களுக்காக பல வரங்களை இறைவன் கொடுத்தான். இதுதான் முக்கியமான கதை. இந்த கதை இறுதியாக சொல்லப்படுகின்றது. பிறகு இறைவன் என்ன பண்ணா, வெண்ணிறம் பெற்றாள். பெற்று இறைவனை திருமணம் செய்து கொண்டாள் பங்குனி உத்திரத்துல, இந்த காஞ்சிபுரத்துல என்று பார்க்கின்றோம். இப்படி பல வகையான கதைகளுக்குள்ள இருக்கின்ற உட்கதைகள் இவற்றையெல்லாம் கொண்டது இந்த காஞ்சி மகாத்மா என்ற பெரிய ஒரு புராணம். இதனை இந்த பதிகமானது பல பாடல்களாக நமக்கு காட்டுகின்றது. தொடர்ந்து அந்த பதிகத்தில் சொல்லப்பட்ட வரிசைப்படியே புராணமானது நமக்கு இந்த கதைகளை விரிவாக கூறுகின்றது. அந்த புராணத்தை நம்ம வருகின்ற வகுப்பிலிருந்து தொடர்ந்து பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேஷா சிவச்சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.